இந்த நாட்களிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ அந்த ஆசீர்வாதத்திற்கான நுணுக்கங்களை அந்த கடுகளான விஷயங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நமக்கு ஆசீர்வாதம் பல நாட்களிலே தூரமாக இருந்திருக்கிறது. ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವು ಅನೇಕ ದಿನಗಳು ದೂರವಾಗಿತ್ತು. தூரமாக இருந்ததை போல நாம் நினைத்துண்டிருந்தோம். ದೂರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದೆವು. ஆனால் இந்த செய்திகளுக்கு பிற்பாடு கடந்த தினங்களுக்கு பிற்பாடு ஆசீர்வாதம் எனக்கு தூரமா இல்ல, அது எனக்குள்ளே இருக்கு என்பதை கண்டுபிடித்தோம். ಆದರೆ ಈ ಸಂದೇಶಗಳ ನಂತರ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ನಂತರ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ದೂರದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅದು ನನ್ನೊಳಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அது மாத்திரமல்ல ஆசீர்வாதಗಳನ್ನು பெற்றுக்கொள்வதற்கு ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ தேவன் அநேக மனிதருக்கு அநேக வழிகளை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். ಅನೇಕ ಮನುಷ್ಯರಿಗೆ ಅನೇಕ ವಿಧದ ಮಾರ್ಗಗಳನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு அதாவது அநேக காரணங்கள் இருக்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿವೆ. அந்த காரணங்களை நாம் கண்டுபிடித்து நாம் ஜெபித்திருக்கிறோம். ಆ ಕಾರಣಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿದುಕೊಂಡು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ. ஆனாலும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருக்கிறது. ಆದರೂ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿತ್ತು. இதற்கு காரணம் என்னவென்றால், ಇದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ இந்த வசனமும் ಈ ವಾಕ್ಯವು நம்முடைய விசுவாசமும் ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯು ஒன்றாக இணைந்து போகவில்லை. ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனபடினால் சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டது. ಆದುದರಿಂದ ಕೆಲವೊಂದು ಆಶೀರ್ವಾದ ತಡೆಯಾಗಿತ್ತು. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ಆದರೆ ಈ ದಿನ ಹಾಗಲ್ಲ. வசனமும் ವಾಕ್ಯವು நாம் கொண்டிருக்கிற விசுவாசமும் ನಾವು ಇಟ್ಟುಕೊಂಡಿರತಕ್ಕ ನಂಬಿಕೆಯು ஒருமிக்க கிரியை செய்கிறது. ಒಂದಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. சரியாய் ஒரு தெளிவான அதாவது கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ಒಂದು ಸರಿಯಾದ ಹಂತಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. நான் பேசுறது உண்மைதானே? ನಾನು ಮಾತಾಡೋದು ನಿಜವಲ್ಲವಾ? நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ಕೈಗಳೆತ್ತಿ அல்லேಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಮ್ಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. நாம் இன்றைக்கு ನಾವು ಇವತ್ತು ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ. விசேஷமான காரியம் என்று சொல்லும்போது, ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯವೆಂದು ಹೇಳುವಾಗ நாம் இப்படி நினைக்கிறோம். ನಾವು ಹೀಗೆ ನೆನೆಸುತ್ತೇವೆ, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டும், ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಪಡಬೇಕು, எவ்வளவோ துன்பத்தை சகிக்க வேண்டும், ಎಷ್ಟೋ ವೇದನೆಯನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அது ஒரு பெரிய கஷ்டப்பட்டு பெற்றுக் கொள்ளுகிறது. ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ನೆನೆಸಬೇಡಿ. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருப்பானானால், ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, அவரை உறுதியாய் விசுவாசிப்பார்களானால், ಅವನು ದೃಢವಾದ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு எது ஒன்றும் கடினமாய் தோன்றுவதே கிடையாது. ಅಂತವರಿಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದೊಂದು ಕಠಿಣವಾದದಲ್ಲ, ரொம்ப ஈஸியாக நாம் பெற்றுக்கொள்வோம். ಅದು ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ದೊರಕುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. எல்லாரும் கவனமாய் கவனிப்போம். ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ ಕೇಳುವ. இந்த செய்தியின் தலைப்பு, ಈ ದಿನ ಸಂದೇಶ ತಲೆಬರಹ என்னுடைய ஆசீர்வாதம். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ. இந்த செய்தியின் தலைப்பு என்ன? ಸಂದೇಶ ತಲೆಬರಹವೇನು? என்னுடைய ஆசீர்வாதம். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பக்கத்துல இருக்க கை குலுக்கி சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, என்னுடைய ஆசீர்வாதம். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ. உங்களுடைய ஆசீர்வாதம். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ. Hallelujah. Hallelujah. நம்முடைய தேவன், ನಮ್ಮ ದೇವರು ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. அதாவது ஆரம்ப நாட்களில், ಆರಂಭ ದಿನಗಳಲ್ಲಿ, சிருஷ்டிப்பின் நாட்களில், ಸೃಷ್ಟಿಯ ಸಮಯದಲ್ಲಿ தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதை ஆசீர்வதித்தார். ದೇವರು ಸಕಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. மனிதனை சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதித்தார். ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதம் நிரம்பி இருந்தது. ஏதேன் தோட்டದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿತ್ತು. நான் உங்க ஞாபகத்துக்காக இதை நான் சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆதியாகமம் 1:28 நாம் படிக்கிற பொழுது, ಆದಿಕಾಂಡ 1:28 ಓದುವುದಾದ್ರೆ, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. உபாகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 28:8ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அங்கே உன் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டது. ನೀನು ನಿನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತೀಯಾ? நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ಹೇಳಿರಿ, என்னுடைய ஆண்டவர், நான் வணங்குகிற தெய்வம், ஆசீர்வதிக்கிறவர். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவர். கவனமாய் கவனிங்கள். ಗಮನಿಸಿರಿ, ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் ஒன்றுமே இல்லை. ಆ ದೇವರ ಪಕ್ಷಪಾತವಿಲ್ಲ. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவன் அல்லவர். ಒಬ್ಬನ ತಗ್ಗಿಸಿ ಇನ್ನೊಬ್ಬನ ಹೆಚ್ಚಿಸುವ ದೇವರಲ್ಲ. ஒருவனை அழித்து விட்டு இன்னொருவரை உருவாக்குற தேவன் அல்ல. ಒಬ್ಬನ ನಾಶ ಮಾಡಿ ಇನ್ನೊಬ್ಬನ ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರಲ್ಲ. ಎಲ್ಲ
எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர், ದೇವರು ಎಲ್ಲರನ್ನ ಸಮ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஒன்று போல ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ಒಂದಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾರೆ. இப்படி இருக்கும் பொழுது ಈ ರೀತಿಯಾಗಿರುವಾಗ சிலர் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ಕೆಲವರು ಮಾತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾರೆ, சிலர் மாத்திரம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள், ಕೆಲವರು ಮಾತ್ರ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ. பல மக்கள் இன்னும் கண்ணீரிலும் பலவிதமான தரித்திரத்திலும் இருக்கிறார்கள். ಕೆಲವು ಜನ ಇನ್ನು ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ದರಿದ್ರದಲ್ಲಿದ್ದಾರೆ. இதெல்லாம் அவர்களுக்கு ஏன் அதாவது நடக்கிறது? ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸುತ್ತದೆ? அதாவது கெட்டதோ சாபமோ அழிவோ தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. ದೇವರ ಬಳಿ ಕೆಟ್ಟದ್ದು ಶಾಪವು ನಾಶವು ಬರುವುದಿಲ್ಲ. தேவனிடத்திலிருந்து வருகிறதெல்லாம் ஆசீர்வாதம், நன்மைகள். ದೇವರಿಂದ ಬರುವುದೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ, ಒಳ್ಳೆಯವುಗಳು. நம்முடைய தேவன் யார்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? நம்முடைய தேவன் யாரு? ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? எல்லாரும் பேச. நம்முடைய தேவன் யார்? ப்ளீஸ் தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய மௌனத்தினால ஏதோ ரொம்ப பக்தின்னு நீங்க காட்டுறீங்க. ನಿಮ್ಮ ಮೌನದಿಂದ ತುಂಬಾ ಭಕ್ತಿವಂತರೆಂದು ತೋರಿಸಿಕೊಳ್ಳಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ எந்த நேரத்துல மௌனமா இருக்கணுமோ அந்த நேரத்துல மௌனமா இருக்கணும். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಮೌನವಾಗಿರಬೇಕು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮೌನ. எந்த நேரத்துல நல்ல அறிக்கை செய்யணுமோ பேசணுமோ அந்த நேரத்துல பேசணும். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು, ಅರಿಕೆ ಇಡಬೇಕು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು. ஒரு சிலர் பேசக்கூடாத நேரங்களில் பேசிருப்பாங்க. ಕೆಲವು ಜನ ಮಾತಾಡಬಾರದ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, பேச வேண்டிய நேரத்துல பேசுவதில்லை. ಮಾತಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ನಮ್ಮ ದೇವರು ಎಂತವರು? நல்ல சத்தமா சொல்லுங்க, ಶಬ್ದವಾಗಿ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ஆசீர்வதிக்கிற தேவன், ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. இந்த ஆசீர்வாதத்தை ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು பெற்றுக்கொள்வதற்கு ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? பாஸ்டர் ಯೇಸುದಾಸ್ ஐயா அவர்கள் ಪಾಸ್ಟರ್ ಯೇಸುದಾಸಯ್ಯನವರು நல்ல ஆசீர்வாதங்களை குறித்து பேசி இருக்கிறார். ಆಶೀರ್ವಾದದ ಕುರಿತು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. அவர் அதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்காக அவர் மும்பைக்கு போயிருக்கிறார். ಕೆಲವೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಅವರು ಬಾಂಬೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. எல்லாரும் கவனமாய் கவனிப்பார். ಗಮನಿಸಿರಿ. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ಮನುಷ್ಯರಾದ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? கவனமாய் கவனிங்கள். ಗಮನಿಸಿರಿ. ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ಒಂದು ಆಶೀರ್ವಾದನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ அந்த ஆசீர்வாதங்களை நாம் அதாவது உள்ளான ஆத்துமாவிலிருந்து அதை விருப்பப்பட வேண்டும். ನಮ್ಮ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಅದನ್ನು ಮೊದಲು ಬಯಸಬೇಕು. ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு வாஞ்சையும் தாகமும் உண்டாக வேண்டும். ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಒಂದು ಆಸೆ, ಒಂದು ಬಯಕೆ ನಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಗಬೇಕು. எல்லாருக்குமே ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ அதை ஒரு மேலோட்டமாக அதை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ಅದು ಮೇಲ್ತರದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಆಶೀರ್ವದಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால் ನಿಜವಾದ ಸ್ಥಿತಿ ಏನೆಂದರೆ 109வது சங்கீதம் சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 109ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, 17 18 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 17 18ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் ஆமென். சாபத்தை விரும்பினார் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகிப் போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். இங்கே வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವಾದ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ஒருவன் சாபத்தை விரும்பினால் ಒಬ್ಬ ಶಾಪವನ್ನು ಬಯಸಿದರೆ அந்த சாபம் அவனுக்கு வருகிறது என்பதாக ಆ சொல்லப்பட்டிருக்கு. ಶಾಪ ಅವನಿಗೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. அதுபோலவே ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை விரும்பினால் ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಯಸಿದರೆ அவன் ஆசீர்வதிக்கப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. சங்கீதம் 24 நாம் படிக்கிற பொழுது ಕೀರ್ತನೆ 24ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அவர் உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு அருள் செய்வார். ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಲಿ. இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ಏನು ಹೇಳ್ತದೆ? ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னதாக ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ அவன் ಮುಂಚಿತವಾಗಿ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை குறித்து எவ்வளவு விருப்பம் வாஞ்சை இருக்கிறது. ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತು ಅವನ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಎಷ್ಟು ಆಸೆ ದಾಹವಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஆத்துமாவிலே எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த ஆசீர்வாதத்துக்காய் ஆண்டவரத்தில் கேட்கிறார் ತನ್ನ ಹೃದಯದೊಳಗೆ ಈ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಎಷ್ಟಾದಾಗ ಅವನು ಬೇಡ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಕೇಳುತ್ತದೆ என்கிற அதாவது அந்த ஆத்தும தாகத்தை வாஞ்சை விருப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ದೇವರು ಅವನ ಅಂತರಂಗದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ಆಸಕ್ತಿಯನ್ನು ದಾಹವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. எல்லாரும் கவனமாக கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕಾ? உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕಾ? உனக்கு முதலாவது என்ன உண்டாக வேண்டும்? ಮೊದಲು ನಿನ್ನೊಳಗೆ ಏನು ಉಂಟಾಗಬೇಕು? உனக்கு அதை குறித்த ஒரு விருப்பம் தாகம் உண்டாக வேண்டும். ಅದನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಬಯಕೆ, ಒಂದು ಆಸೆ ನಿನ್ನೊಳಗೆ ಉಂಟಾಗಬೇಕು. நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க ನನ್ನ வேண்டும், ಮಕ್ಕಳ
ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. தேசத்திலே நான் உயர்ந்த நிலைமையில இருக்க வேண்டும். ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕು. தேசத்து ஜனங்கள் ஜாதிகள் என்னை அதாவது அநேகர் கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಜಾತಿ ಜನರು ಇವನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. அதாவது ஆசீர்வாதத்தை குறித்து நீ வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತು ನೀನು ಬಯಸಬೇಕು, ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇರಬೇಕು. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை நீங்க ஆத்துமாவில விருப்பத்தோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்க உண்மையாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்களா? ನೀವು ನಿಜವಾಗಲೂ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು அந்த வாஞ்சை இருக்குதா? ಆ ದಾಹವಿದೆಯಾ? அப்படி இருந்தா இப்படி இருக்க மாட்டீங்க. ಆ ರೀತಿಯಾದ ಈಗ ಇರುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஒரு வேகம், ஒரு உத்வேகம், ஒரு தீவிரமாய் இருக்கும். ನಿಮ್ಮ ಒಂದು ವೇಗ ಉದ್ವೇಗ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರ್ತಾ ಇತ್ತು. ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? ಆಶೀರ್ವಾದ ಬಯಸ್ತೀರಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த ஆசீர்வாதங்களை ಈ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು நாம் பெற்றுக்கொள்வதற்கு ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அநேக உதாரணங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ಅನೇಕ ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. அநேக மனிதர்களை எடுத்துக்காட்டாக நமக்கு பேசியிருக்கிறார். ಅನೇಕ ಮನುಷ್ಯರುಗಳನ್ನು ದೇವರು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும்போது அது நமக்கு பாடமாக இருக்கிறது. ಅವರ ಜೀವನ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಓದುವಾಗ ನಮಗೆ ಪಾಠವಾಗಿ ಇರುತ್ತದೆ. அப்படி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ಆ விரும்புகிறேன். ರೀತಿಯಾದ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ಹೇಳಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. Praise the Lord. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. நியாயாதிபதிகளின் புத்தகம் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ முதலாம் அதிகாரம் ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 14வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் நாம் படிக்கலாம். ಅದರ 14ನೇ ವಾಕ್ಯ. ಆಕೆಯು ಬರುತ್ತಿರುವಾಗ ತನ್ನ ತಂದೆಯ ಹತ್ತಿರ ಭೂಮಿಯನ್ನು ಕೇಳಬೇಕೆಂದು ಗಂಡನನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿ ತಾನು ಕತ್ತೆಯಿಂದ ಇಳಿದಳು. ಕಾಲೇಬನು ನಿನಗೇನು ಬೇಕೆಂದು ಆಕೆಯನ್ನು ಕೇಳಲು அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டேன். கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இங்கே அக்சால் என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரியை பற்றி நாம் வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ಅಕ್ಷಯ ಎಂಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த அக்சால் யார் என்று சொன்னால் ಅಕ್ಷಯ ಯಾರೆಂಬುದರೆ காலேபின் குமார்த்தி. ಕಾಲೇಬನ ಮಗಳು. காலேபின் குமார்த்தி. ಕಾಲೇಬನ ಮಗಳು. கவனமாய் கவனிங்கள். ಗಮನಿಸ್ರಿ. அவளுக்கு வேகமாக ஒரு திருமணம் முடிந்திருக்கிறது. ಆಕೆಗೆ ಒಂದು ವೇಗ ಒಂದು ಮದುವೆ ಆಗಿದೆ. அவள் என்ன நினைக்கிறாள்? ಆಕೆ ಏನು ನೆನೆಸುತ್ತಾಳೆ? அவளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஆசீர்வாதம் கொஞ்சம் இருந்தது. ಆಕೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಆಶೀರ್ವಾದವಿತ್ತು. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் அவள் திருப்தி அடையவில்லை. ಆದರೆ ಆಕೆಗೆ ದೊರಕಿದ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ அந்த ஆசீர்வாதத்திலே நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. ಆ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அவள் என்ன நினைக்கிறாள்? ಆಕೆ ಏನು ನೆನೆಸುತ್ತಾಳೆ? இதைதான் உங்களுக்கு நான் சொன்னேன். ಇದನ್ನೇ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ. விருப்பம் உண்டாயிருக்க வேண்டும். ಆಕೆಯಲ್ಲಿ ಬಯಕೆ ಉಂಟಾಯಿತು. வேதம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவள் புறப்படுகையில் ಆಕೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಭೂಮಿಯನ್ನು ಕೇಳಬೇಕು என்று அவள் சொல்லுகிறாள் ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾಳೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அவள் என்னத்துக்காக வாஞ்சிக்கிறாள்? ಅದು ಯಾಕೆ ಯಾವುದರ ಬಯಸುತ್ತಾಳೆ? எனக்கு ஒரு வறட்சியான கொஞ்ச நிலம் தான் இருக்கிறது. ನನಗೆ ಬರಡಾದ ಸ್ವಲ್ಪ ಭೂಮಿ ಇದೆ. எனக்கு வறட்சியான அதாவது கொஞ்சம் தான் இருக்கிறது. ನನಗೆ ಬರಡಾದ ಸ್ವಲ್ಪ ಭೂಮಿ ಇದೆ. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை என் தகப்பனிடத்தில் நான் கேட்க வேண்டும். ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ನಾನು ಕೇಳಬೇಕು. ஒரு ஆசீர்வாதத்தை என் தகப்பனிடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಂದೆ ಬಳಿ ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? ಏನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? அந்த அக்சாலுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் அவளுக்கு வந்தது. ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಬಯಕೆ ಆಕೆ ಉಂಟಾಯಿತು. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, நம்ம எல்லாருக்குமே ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ நம்முடைய தகப்பனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எப்போதும் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಯಾವಾಗಲೂ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇರಬೇಕು. அவளுக்கு ஒரு தரிசனம் உண்டானது. ಅದಕ್ಕೊಂದು ದರ್ಶನ, அவளுக்கு ஒரு வாஞ்சை உண்டானது. ಬಯಕೆ ಉಂಟಾಯಿತು. அவளுக்கு ஒரு விருப்பம் உண்டானது. ಆಕೆ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಉಂಟಾಯಿತು. எப்படியாகிலும் என் தகப்பனிடத்தில் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ಹೇಗಾದರೂ ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. எனக்கு ஒரு வறட்சியான இடத்தை கொடுத்து விட்டார். ನನಗೊಂದು ಬರಡಾದ ಭೂಮಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இது என் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கவில்லை. ಜೀವಿತಕ್ಕೆ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலத்தை நான் பெற வேண்டும். ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಭೂಮಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாரும் கவனமா கவனிங்க. ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿರಿ. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ, நீங்க உயர வேண்டுமானால், ಉನ್ನತಿಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ, நீங்கள் என்ன, அதாவது முதலாவது படி ಅದರ ಮೊದಲನೇ ಹಂತ ஆசீர்வாதத்தை குறித்த வாஞ்சையும் ஒரு தரிசனமும் ஒரு விடாப்பிடியும் உறுதியும் உங்களுக்கு வேண்டுமாய் இருக்கிறது. ಆಶೀರ್ವಾದವನ್ನು
ಕುರಿತು ಒಂದು ದಾಹ, ಒಂದು ಬಯಕೆ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಆಸಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. இந்த மாலை நேரத்தில் ಈ ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உறுதியாய் வந்திருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಬಳಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು? கட்டாயம் பெற்றுதான் நான் திரும்ப வேண்டும். ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. நான் விரும்பினதை நான் பெற்றுக்கொண்டுதான் நான் போக வேண்டும். ನಾನು ಬಯಸಿದ್ದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. என் விருப்பத்தை நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ನನ್ನ ಬಯಕೆಯನ್ನು ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ಎಷ್ಟಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? கேட்டதை நான் பெற்றுக்கொண்டே போக வேண்டும். ಕೇಳಿದ್ದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு தான் இங்கிருந்து போக வேண்டும். ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. யாக்கோபை போல ಯಾಕೋಬನ ಹಾಗೆ நான் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் ஆண்டவரே உம்மை விடுவதில்லை. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಹೊರತು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னை ஆசீர்வதித்து தான் ஆக வேண்டும். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಆಗಬೇಕು. இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ಇವತ್ತೇ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. இன்னைக்கு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ಈ ದಿನ ಮೇಲೆ ನನ್ನ என் ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. உள்ளத்தின் வாஞ்சை அது, ನನ್ನ ಹೃದಯದ ಬಯಕೆ ಅದು, என்னுடைய விருப்பம் அது. ನನ್ನ ಇಷ್ಟ நீங்க ಅದು. கட்டாயம் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು என்கிற எண்ணத்தோடு யாக்கோபு போய் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನು ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡನು. இந்த ಅಕ್ಷಾலை பாருங்கள். ಈ ಅಕ್ಷರ ನೋಡಿರಿ, அவளுக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா, ಆಕೆ ಒಂದು ದಾಹವೇನೆಂದ್ರೆ திருமணம் முடிந்தது, ಮದುವೆ ಆಯ್ತು, அவள் வீட்டோடு கணவனோடு அவள் செட்டில் ஆகி இருக்கலாம். ಆಕೆ ತನ್ನ ಗಂಡನೊಂದಿಗೆ ಆಕೆ ಇದ್ದಾಳೆ, கிடைச்சது இவ்வளவுதான், ಸಿಕ್ಕಿದು ಇಷ್ಟೇ, நம்முடைய தலையெழுத்து இவ்வளவுதான் ನಮ್ಮ ಹಣೆ ಬರಹ ಇಷ್ಟೇ அப்படின்னு அவ குடும்பத்தோடு செட்டில் ஆகி இருக்கலாம். ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೆ ಸೆಟ್ಲ್ ಆಗಿರಬಹುದು. ஆனா அதிலே அவள் திருப்தி அடையவில்லை. ಅಷ್ಟರಲ್ಲಿ ಆಕೆ ತೃಪ್ತಿ ಹೊಂದಲಿಲ್ಲ. என் தகப்படத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ತಂದೆ ಬಳಿ ಆಶೀರ್ವಾದವಿದೆ, அவர் கேட்டதை கொடுக்கிறவர், ಅವರು ಕೇಳಿದ್ದನ್ನು ಕೊಡುವಾತನು, கேட்டால் கட்டாயம் அவர் தருவார், ಕೇಳಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕೊಡುತ್ತಾನೆ. எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று விருப்பத்தோடு அவள் போயிருக்கிறாள். ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕೆಂಬ ಇಷ್ಟದಿಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ நான் ஒரு உண்மை சொல்லுகிறேன். ನಾನು ಒಂದು ನಿಜವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஊழியர்கள் அல்ல விஷயம், ஊழியர்கள் அல்ல விஷயம், ಈ ಸೇವಕರಲ್ಲ ವಿಷಯ. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை எந்த அளவுக்கு உறுதியாய் நம்புகிறாய், ನೀನು ದೇವರನ್ನು ಎಷ್ಟು ದೃಢವಾಗಿ ನಂಬುತ್ತೀಯ, உன்னுடைய விருப்பம் என்ன, ನಿನ್ನ ಬಯಕೆ ಏನು, அதை ಆண்டவர் கவனிக்கிறார், ದೇವರು ಗಮನಿಸುತ್ತಾರೆ, அதை கவனித்துக் ಅದು கொண்டிருக்கிறார். ಗಮನಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. இந்த கூட்டத்தில் அநேகர் வந்திருந்தாலும் ಈ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಂದಿದ್ದರು. அந்த மனோவாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ, ಅದರಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಅಧಿಕವಾದ ದಾಹವಿದೆಯೋ, அந்த மன உறுதியோடு அந்த ஆசீர்வாதத்தை விரும்பி யார் வந்திருக்கிறாங்களோ, ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಮನ ದೃಢವಾಗಿ ಯಾರು ಬಂದಿದ್ದಾರೋ, நீ வெறும் கையோடு இங்கிருந்து போக போகிறதில்லை. ಬರಿದ ಹಾಗೆ ಹಿಂಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. உன்னை கட்டாயம் ஆசீர்வதித்து உன்னை அனுப்ப ಓ, போகிறார். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಮಗೆ ಮಹಿಮೆಯುಂಟಾಗಲಿ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ இந்த அக்சாலுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கிற பொழுது, ಅಕ್ಷರ ಜೀವಿತ ನೋಡುವುದಾದ್ರೆ, ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்தால், ಆಶೀರ್ವಾದ ಕೇಳಬೇಕೆಂದು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಬಂದಳು. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, 14ஆம் வசனத்தின் அதாவது பிற்பகுதி கடைசி பகுதி சொல்லுகிறது, 14ನೇ ವಾಕ್ಯದ ಹಿಂಭಾಗ ನೋಡುವುದಾದ್ರೆ, அவள் பெற்றுக்கொள் அதாவது உத்தரவு பெற்றுக்கொண்டு ಆಕೆ ಆತನಿಂದ ಉತ್ತರ ಹೊಂದಿಕೊಂಡು கழுதின் மேலிருந்து இறங்கினாள். ಕತ್ತೆಯ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದಳು. காலேப் அவளை பார்த்து அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். ಕಾಲೇಬನು ಆಕೆ ನೋಡಿ ನಿನಗೇನು ಬೇಕೆಂದು ಕೇಳಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்கிட்டு இருக்கு? ನಾನು ಮಾತಾಡೋದು ಎಷ್ಟು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் விளங்குதா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ಉತ್ಸಾಹವಾಗಿದ್ದೀರೋ? கவனமாய் கவனிங்கள். ಗಮನಿಸಿರಿ, இங்க வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯದ ಹೇಳ್ತದೆ, வாஞ்சையோடு வந்தது மாத்திரமல்ல, ಆಕೆ ದಾಹದಿಂದ ಬಂದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, விருப்பத்தோடு வந்தது மாத்திரமல்ல, ಬಯಕೆಯಿಂದ ಬಂದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, நான் பெற்றுக்கொள்வேன் என்று வந்தது ನಾನು மாத்திரமல்ல, ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು ಬಂದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவள் செய்த காரியங்களிலே சிறப்பான காரியம் என்னவென்றால், ಆಕೆ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಹು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, கழுதின் மேல் வந்து கொண்டிருக்கிறார், ಆಕೆ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಬರ್ತಿದ್ದಾಳೆ, தகப்பன் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், ತಂದೆ ನೋಡಿ ಬರ್ತಿದ್ದಾಳೆ, ஆசீர்வாதத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಿ ಬರ್ತಿದ್ದಾಳೆ. அவள் செய்த ஒரு விசேஷத்து காரியம், ಆಕೆ ಮಾಡಿದ ವಿಶೇಷದ ಕಾರ್ಯ, தகப்பனை கண்ட மாத்திரத்தில், ತಂದೆ ನೋಡಿದ ತಕ್ಷಣ, அவளுடைய தகப்பனை பார்த்த மாத்திரத்தில் ಆಕೆ ತಂದೆ ನೋಡಿದ ತಕ್ಷಣ கழுதின் மேலிருந்து இறங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ಕತ್ತೆಯಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದಳೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವನ್ನು கழுதை ಹೇಳುತ್ತದೆ. விட்டு கீழே இறங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ಕತ್ತೆಯಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದಳೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. எனக்கு அன்பான சகோதர ನನ್ನ சகோதரிகளே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ஆசீர்வாதத்தை கேட்கும்படி வந்திருக்கிற உன்னை ಆಶೀರ್ವಾದ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಬಂದಿರುವ ನಿನ್ನನ್ನು ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. நம்முடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ சில காரியங்களை விட்டு நாம் கீழே இறங்கி வர வேண்டியதா இருக்கிறது. ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕಾಗಿದೆ. சில பாவங்களை விட்டு கீழே இறங்கி வர வேண்டியிருக்கிறது. ಕೆಲವೊಂದು ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕಾಗಿದೆ. பெருமையை விட்டு இறங்கி கீழே வர வேண்டியிருக்கிறது. ಹೆಮ್ಮೆತನ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕಾಗಿದೆ. அகங்காரத்தை விட்டு கீழே இறங்கி வர வேண்டியிருக்கிறது. ಅಹಂಕಾರ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕಾಗಿದೆ. அறிவை விட்டு கீழே இறங்கி வர வேண்டியிருக்கிறது. ಆಶೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕಾಗಿದೆ. தற்பெருமை விட்டு இறங்கி வர வேண்டியிருக்கிறது. ಹೆಮ್ಮೆತನವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕಾಗಿದೆ.
தகப்பனை பார்த்த மாத்திரத்தில் ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣವೇ என் தகப்பன் அங்கே இருக்கிறார், ನನ್ನ ತಂದೆ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ, ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன், ಆಶೀರ್ವಾದ ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. அவருக்கு முன்னே நான் அதாவது மேலே உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. ನಾನು ಮೇಲೆ ಅವರ ಮುಂದೆ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರಬಾರದು. அவள் தன்னை தாழ்த்துகிறாள், ಆಕೆ ತನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ, கழுதை விட்டு கீழே இறங்கினாள். ಕತ್ತರಿ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯುತ್ತಾಳೆ. லூக்கா 19ஆம் அதிகாரம் ಲೂಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ அங்கே 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ 5ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, அங்கே சகிவு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಜಕ್ಕಾಯನೆಂಬ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. ಅವನಿಗೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ದಾಹ. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுக்கு என்ன வாஞ்சை? ಅವನಿಗೆ ಏನು ಬಯಕೆ? இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ತುಂಬಾ ಕೇಳಿದ್ದಾನೆ. அந்த ஊரார் அவனை யாரும் விரும்புவதில்லை. ಆ ಊರಿನ ಜನ ಅವನನ್ನು ಯಾರು ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. காரணம் என்னவென்றால் ಕಾರಣವೇನೆಂದರೆ அவன் அதிகமாய் வரி வசூல் செய்து ஜனங்களை மோசம் போக்கி ಅವನು கொண்டிருக்கிறான். ಅಧಿಕವಾದ ಸುಂಕವನ್ನು ವಸೂಲು ಮಾಡಿ ಜನರನ್ನು ಮೋಸ ಮಾಡಿದ್ದಾನೆ. ₹1 அதாவது மக்களிடத்தில் வாங்க வேண்டுமானால் ₹1 ಜನರ ಬಳಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ இவன் ₹1 வாங்க வேண்டிய இடத்துல ₹1000 வாங்கிக் கொள்ளுவான். ಅವನು ₹1 ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ₹1000 ತೆಗೆದುಕೊಳ್ತಾ இவன் ಇದ್ದಾನೆ. அநியாயமாய் அதாவது சம்பாதித்துக் ಇವನು கொண்டிருக்கிறான். ಅನ್ಯಾಯವಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಇವನು இயேசுவை குறித்து எப்படியோ கேள்விப்பட்டு விட்டான். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಏನೋ ಹೇಗೆ ಕೇಳಿದ. ಯೇಸುವನ್ನು அவன் பார்க்க வாஞ்சையா இருக்கிறான். ಅವನು ನೋಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் கொஞ்சம் குள்ளமானபடினாலே ತುಂಬಾ ಗಿಡ್ಡನಾಗಿದ್ದರಿಂದ அவன் ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறி ಅವನು ಒಂದು ಅತ್ತಿ ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿ இயேசு வருகிறார் என்று அறிந்து ಯೇಸು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ ಮತ್ತು அவர் வருகிற இடத்தில் இருக்கிற ஒரு அத்தி மரத்தின் மேல் ஏறினான். ಅವರು ಬರುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಅಂಜೂರದ ಮರ ಹತ್ತಿದ. அவனுடைய விருப்பம் என்ன? ಅವನ ಆಸೆ ಏನು? இயேசுவை பார்க்க ஆசையா இருக்கிறான். ಯೇಸುವನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಆಸೆಯಾಗಿದ್ದಾನೆ. அவனுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை உண்டானது. ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಬಯಕೆ ಉಂಟಾಯಿತು. எத்தனையோ பேருடைய இருதயத்தை மாற்றின இயேசு, ಎಷ್ಟೋ ಹೃದಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ ಯೇಸು என்னை அவர் மாற்ற முடியுமா? ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. பாவிகளை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ಪಾಪಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ ಹೇಳಿದ ದೇವರು என்னை அவர் நேசிப்பாரா? ನನ್ನನ್ನು ಅವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರಾ? என் வாழ்க்கையை அவர் மாற்றுவாரா ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರಾ என்ற ஒரு ஏக்கத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான், உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. இயேசு அந்த இடத்துக்கு வந்த உடனே ಯೇಸು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಾಗ சகைவே, ಚಕ್ಕಾಯನೇ நீ சீக்கிரமாய் இறங்கி வா, ನೀ ತಟ್ಟನೆ ಇಳಿದು ಬಾ, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿದರು. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, இயேசு கிறிஸ்து ಯೇಸು சர்வ வியாபி, ಸರ್ವವ್ಯಾಪಿಯಾಗಿರುವವರು, அவர் சர்வ வல்லவர், ಸರ್ವಶಕ್ತನು, அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் ಎಲ್ಲಿಯೂ ಇರುವಾತನು, எல்லா இடத்திலும் அவர் நிரம்பಿ இருக்கிறார். அவர் ಎಲ್ಲಾ ಸ್ಥಳ ತುಂಬಿರುವಾತನು, இங்கேயும் இருக்கிறார், ಇಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ஒரே நேரத்தில் பரலோகத்திலும் இருக்கிறார், ಅದೇ ಸಮಯ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் அவர் வியாபித்திருக்கிறார். ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಲೋಕವೆಲ್ಲ ವ್ಯಾಪಿಸಿದ್ದಾರೆ. கவனமாய் கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ, அந்த காட்டு அத்திமரத்தில் இருக்கிற அவனை ಆ ಅಂಜೂರದ ಮರದ ಬಳಿ ಇರತಕ್ಕ ಅವನನ್ನು அங்கே இருக்க சொல்லி அங்கேயே ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கலாம். ಅವನು ಅಲ್ಲಿಯೇ ಕುಳ್ಳರಿಸಿ ಅಲ್ಲಿಯೇ ಆಶೀರ್ವದಿಸಬಹುದಾಗಿತ್ತು. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நீ கீழே இறங்கி வா, ನೀನು ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಾ, நீ கீழே இறங்கி வா. ನೀನು ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಾ. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ಆಶೀರ್ವಾದ ಒಂದು ಬೇಕಾದ್ರೆ இந்த அக்சாலை போல ಅಕ್ಷರ ಹಾಗೆ கழுதை விட்டு நாம் கீழே இறங்க வேண்டியிருக்கிறது. ಕತ್ತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕು. சகையை போல ಜಕ್ಕೈನ ಹಾಗೆ அத்தி மரத்தை விட்டு கீழே இறங்க வேண்டியிருக்கிறது. ಅಂಜೂರದ ಮರ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕು. நம்முடைய வாழ்க்கையில் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ಆಶೀರ್ವಾದ ಒಂದು சில ಬೇಕಾದ್ರೆ பாரம்பரியங்களை விட்டு நாம் கீழே இறங்க வேண்டும். ಪಾರಂಪರ್ಯ ಕಾರ್ಯ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕು. சில அதாவது அவநம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளை விட்டு கீழே இறங்க வேண்டி இருக்கிறது. ಅಪನಂಬಿಕೆಗಳು ಮೂಢ ನಂಬಿಕೆಗಳು ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿಯಬೇಕು. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾದ್ರೆ கீழே இறங்கி வர வேண்டும். ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬರಬೇಕು. நான் மறுபடியும் இதை திருப்பி சொல்லுகிறேன், ನಾನು ಪುನಃ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, நீ மேலே போக வேண்டுமானால் ನೀನು ಮೇಲಕ್ಕೆ நீ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ கீழே இறங்கி வர ಅದು வேண்டும். ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, உன் வாழ்க்கையை ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ದೃಷ್ಟಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நீ எதிலெல்லாம் இறங்கி வர வேண்டும் என்று கர்த்தர் பார்க்கிறார். ನೀನು ಯಾವ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಇಳಬೇಕೆಂದು ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எந்தெந்த சுபாவத்திலே எந்தெந்த விஷயத்தில் நீ மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ಯಾವ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ನೀನು ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೆ ಎಂಬುದು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. எவையெல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் கவனிக்கிறார். ಯಾವುದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕೆಂದು ದೇವರು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கழுதை விட்டு நீ கீழே இறங்க வேண்டும். ಕತ್ತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬರಬೇಕು. அசுத்தங்களை விட்டு நீ கீழே இறங்க வேண்டும். ಅಶುದ್ಧವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬರಬೇಕು. கீழே அவள் இறங்கி விட்ட பிற்பாடு ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದ ಮೇಲೆ
அவள் இப்போது தன்னுடைய வாஞ்சை அவனுக்கு சொல்லுகிறாள். ಆಕೆ ತನ್ನ ಆಸೆಯನ್ನು ಕೇಳ್ತಾಳೆ. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் 15வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ನೀವು 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದು. அப்போது அவள் ಆಗ ಆಕೆಯು எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், ನನಗೊಂದು ದಾನವನ್ನು ಕೊಡಬೇಕು, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், ನನ್ನ ಬೆಗ್ಗಾಳಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். ಬುಗ್ಗೆಗಳಿರುವ ಸ್ಥಳವನ್ನು ನನಗೆ ಕೊಡಬೇಕೆಂದು ಕೇಳಿದಳು. இந்த அக்சாலுடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொண்டது என்ன? ಈ ಅಕ್ಷಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಂಡುಕೊಂಡದೇನು? முதலாவது அவள் ஆசீர்வாதத்தை விரும்பினாள், ಮೊದಲು ಆಕೆ ஆசீர்வாதத்தை வாஞ்சித்தாள். ಆಶೀರ್ವಾದத்தை குறித்து அவளுக்கு ஒரு மனதில் ஒரு தரிசனம் உண்டானது. ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತಾಕೆ ಹೃದಯದಲ್ಲಿ ದರ್ಶನ ಉಂಟಾಯಿತು. நான் இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், ನಾನು ಹೀಗೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು, என் தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. மனதிலே அவளுக்கு ஒரு வாஞ்சை வந்து விட்டது. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಕೆ ಆಶೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. அதை தகப்பனிடத்தில் கொண்டு வருகிறாள். ಅದನ್ನು ತಂದೆ ಬಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾಳೆ. கொண்டு வருவதற்கு முன்பாக ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ கழுதை விட்டு கீழே இறங்குகிறாள். ಕತ್ತೆ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿತಾಳೆ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ இன்றைக்கு ಈ ದಿನ கோபத்தை விட்டு கீழே இறங்க போறீங்க? ಕೋಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿತೀರಾ? எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ அகங்காரத்தை விட்டு கீழே இறங்க ಅಹಂಕಾರ போறீங்க? ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿತೀರಾ? எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ பாவ வாழ்க்கை விட்டு கீழே இறங்க ಪಾಪ போறீங்க? ಜೀವಿತ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿತೀರಾ? அப்படி நீ ಆ செய்வாயானால் ರೀತಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ நீ ஆசீர்வாதத்துக்கு நீ ஆயத்தமாகி விட்டாய் என்று அர்த்தம். ನೀನು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ ದೇವರು ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அல்லேலூயா சொல்லலாமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳುವ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அவள் சொல்லுகிறாள், ಆಕೆ ಹೇಳುತ್ತಾಳೆ, அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள். ನನಗೊಂದು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಬೇಕೆಂದು ಕೇಳುತ್ತಾಳೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, இதை கேட்ட காலேப் என்ன செய்கிறான்? ಇದನ್ನು ಕೇಳಿದ ಕಾಲೇಬನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? என்ன செய்கிறான்? ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவன் இப்படியாக சொல்லுகிறான். ಆತನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, அப்பொழுது காலேப் ಆಗ ಕಾಲೇಬನು மேற்புறத்திலும் ಮೇಲಣ ಮತ್ತು கீழ்ப்புறத்திலும் ಕೆಳಗಣ ಭಾಗದಲ್ಲಿ ಅವಳಿಗೆ நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ಬುಗ್ಗೆಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಭೂಮಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தான்? ಏನು ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟನು? எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தான்? ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟನು? சொல்லுங்க சத்தமா, எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தான்? ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಕೊಟ್ಟನು? சொல்லுங்க, எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தான்? ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟರು? 2 ಆಶೀர்வாதங்களை கொடுத்தான். 2 ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟರು. 2 ஆசீர்வாதங்களை கொடுத்தான். 2 ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಒಂದು மேற்புறத்தில் ஆசீர்வாதம், ಮೇಲ್ತರವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು, கீழ்ப்புறத்தில் ஆசீர்வாதம். ಕೆಳಗಿರತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது, ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது என்ன? ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ ಅಂದ್ರೆ ಏನು? ரட்சிப்பு, ರಕ್ಷಣೆ, அபிஷேகம், ಅಭಿಷೇಕ, ஞானஸ்நானம், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ, நல்ல சாட்சி வாழ்க்கை, ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷ್ಯ ಜೀವಿತ, நல்ல ஜெப வாழ்க்கை, ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ, வசன வெளிப்பாடுகள், ವಾಕ್ಯದ ಪ್ರಕಟಣೆ, உண்மை, ನಿಜ, உத்தமம், ಉತ್ತಮ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல தீர்க்க தரிசன வரங்கள், ಪ್ರವಾದನೆ ವರಗಳು, இதெல்லாம் ಇವೆಲ್ಲ ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು. இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? ಇದೆಲ್ಲ ಯಾವ ಆಶೀರ್ವಾದಗಳು? நல்ல சொல்லுங்க, இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவரிடத்தில் 2 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ದೇವರ ಬಳಿ 2 ಆಶೀರ್ವಾದವಿದೆ. அந்த 2 ஆசீர்வாதங்களையும் நீ நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அவள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாள், ಅದು ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து விட்டீர், ನನಗೆ ಬೇಕಾದ ಬರಡಾದ ಭೂಮಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀ. கவனமா கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. நீங்கள் நான் இன்னைக்கு இந்த இரவு ஆண்டவரிடத்தில் என்ன கேட்க போகிறோம்? ಈ ರಾತ್ರಿ ಸಮಯ ನಾವು ನೀವು ಏನನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ? ஆண்டவரே, 25ஆம் வருஷம் எனக்கு வறட்சியா இருந்தது. ದೇವರೇ, 2025 ನನಗೆ ಬರಡಾಗಿತ್ತು. ஐயோ, வறட்சியின் மேல் வறட்சி, ಓ ಕ್ಷಾಮದ ಮೇಲೆ ಕ್ಷಾಮ, வறட்சியான காரியத்தை நான் அனுபவித்தேன். ಓ ಬರಗಾಲದ ರೀತಿಯ ಕಾಲ ಅನುಭವಿಸಿದೆ. ஆனால் இப்போது நான் வந்திருக்கிறேன். ಆದರೆ ನಾನು ಈಗ ಬಂದಿದ್ದೇನೆ. அதே வறட்சியில வாழ வரவில்லை, ಅದೇ ಕ್ಷಾಮದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಬಯಸೋದಿಲ್ಲ. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவன் என்ன செய்தானா? ಆಕೆ ಏನು ಮಾಡಿದ? மேற்புறத்திலும் ಮೇಲಂತರದ கீழ்ப்புறத்திலும் ಕೆಳಗಣ அவளுக்கு ಆಕೆಗೆ நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ಬುಗ್ಗೆಗಳಿರುವ ಭೂಮಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நம்முடைய ஆண்டவர் ನಮ್ಮ ದೇವರು வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுத்துட்டே இருக்கிறவர் அல்ல. ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ ಕೊಡುವುದಲ್ಲ. இந்தா குடி, ಇದು ತಗೋ, இந்தா கடி, ಇದು ಕಡಿ, இந்தா குடி, ಇದು ಕುಡಿ, இப்படி எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறவர் ಈ அல்ல. ರೀತಿ ಎಲ್ಲ ಕೊಡುವರಲ್ಲ. கவனமா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஆண்டவர் தருவதல்ல. ದೇವರು ವಸ್ತುಗಳ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? ಅನೇಕರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காகவே அவரிடத்தில் வருகிறார்கள். ಈ ಲೋಕ ಪ್ರಕಾರದ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ದೇವರ ಬಳಿಗೆ ಬರ್ತಾರೆ. ஆண்டவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்,
இருக்கணும், ದೇವರ ಆರೋಗ್ಯವಾಗಿರಬೇಕು, நல்ல சாப்பிடணும், ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನಬೇಕು, நல்ல ಉಡುತ್ತணும், ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರ நல்ல ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, வேலை தரணும், ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಬೇಕು, வீடு கட்டணும், ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು, நல்ல நிறைய சாரி வாங்கணும், ಒಳ್ಳೆ ಸೀರೆಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, லாலாக்கு புலாக்கு லோலாக்கெல்லாம் நான் போட்டுக்கணும். ಲೋಲಕ್ಕೆಲ್ಲ ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ದೇವರೇ ನನ್ನ என்னை ಆಶೀರ್ವದಿಸು, ஆசீர்வதிங்க ನನ್ನ ஆண்டவரே, ಆಶೀರ್ವದಿಸು, என்னை ஆசீர்வதிங்க ನನ್ನ ஆண்டவரே. ಆಶೀರ್ವದಿಸು. கவனமா கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, நம்முடைய ஆண்டவர் ನನ್ನ ದೇವರು இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல. ಈ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ இதை ಕೊಡುವ, நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ அது ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. என்னவென்று சொன்னால், ಅದೇನೆಂದರೆ ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது ஆவிக்குரிய ಒಬ್ಬ ஆசீர்வாதம். ಮನುಷ್ಯನ ಪಾಪದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದೇ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ. பாவத்திலிருந்து ஒதுங்கி தன்னை அதாவது வேறுபடுத்திக் கொண்டு ஆண்டவரோடு வாழ்வது என்பது ஒரு ஆசீர்வாதம். ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದೇ ಒಂದು ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு ஆசீர்வாதம். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ಆಶೀರ್ವಾದ. அபிஷேகம் பெறுவது ஒரு ஆசீர்வாதம். ಅಭಿಷೇಕ ಹೊಂದುವುದು ಆಶೀರ್ವಾದ. நல்ல பாடுவது ஒரு ஆசீர்வாதம். ಒಳ್ಳೆ ಹಾಡನ್ನು ಹಾಡುವುದು ಆಶೀರ್ವಾದ. வரங்களை கிருபைகளை பெற்று இந்த பூமியில வாழ்வது ஒரு ஆசீர்வாதம். ವರಗಳನ್ನು ಕೃಪೆಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಭೂಮಿಯಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದು ಆಶೀರ್ವಾದ. இதெல்லாம் மேலே இருந்து வருகிற ஆசீர்வாதம். ಇದೆಲ್ಲ ಮೇಲಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ இதெல்லாம் மேற்புறத்து ஆசீர்வாதம். ಮೇಲ್ತರದ ಆಶೀರ್ವಾದಗಳು. அல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேருக்கு மேற்புறம் மேல் அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬೇಕು? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேர் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பிரியமானவனே, ಪ್ರಿಯನೇ, உன் ஆத்துமா வாழ்வது போல் ನಿನ್ನ ಆತ್ಮ ಬಾಳುವಂತೆ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டது. ಸಕಲ ವಿಷಯ ಹೊಂದಿಕೊಂಡು ಸುಖವಾಗಿ ಬಾಳು. அந்த வசனத்தை 3வது யோவான் 2ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். 3 ಯೋಹಾನ 2ನೇ ವಾಕ್ಯ. ಪ್ರಿಯನೇ, ನೀನು ಆತ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿರುವ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿ ಸುಕ್ಷೇಮವಾಗಿರಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பிரியமானவனே, ಪ್ರಿಯನೇ, பிரியமானவனே, ಪ್ರಿಯನೇ, உன் ஆத்துமா வாழ்வது போல். ನಿನ್ನ ಆತ್ಮ ಬಾಳುವಂತೆ. எது வாழ்வது போல்? ಯಾವುದು ಜೀವಿಸುವಂತೆ? ஆத்துமா வாழ்வது போல். ನಿನ್ನ ಆತ್ಮ ಜೀವಿಸುವಂತೆ. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ಎಲ್ಲಾ ವಿಷಯ ಹೊಂದಿಕೊಂಡು ಸುಖವಾಗಿರು. கவனமா கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, ஆத்துமா எப்ப வாழும்? ಆತ್ಮ ಯಾವಾಗ ಜೀವಿಸುತ್ತದೆ? எப்ப வாழ்கிறது? ಯಾವಾಗ ಅದು ಬದುಕುತ್ತದೆ? பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமா செத்து இருக்கிறது. ಪಾಪ ಮಾಡೋ ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮ ಸಾಯುತ್ತದೆ. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ಪಾಪ ಮಾಡೋ ಆತ್ಮ ಸಾಯುತ್ತದೆ. ஒரு மனிதன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು பாவம் செய்தால் ಪಾಪ ಮಾಡಿದರೆ அவனுக்கு நடக்கிற காரியம் என்னவென்றால், ಅವನು ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವೇನೆಂದ್ರೆ அவன் இந்த சரீரத்துல சாவதில்லை. ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಸಾಯುವುದಿಲ್ಲ. இங்க எல்லாரும் என்ன கவனிங்க, ಇದು ಗಮನಿಸಿರಿ, சரீரத்துல செத்து போகிறதல்ல, ಶರೀರ ಸತ್ತು ಹೋಗೋದಿಲ್ಲ, அவன் ஆத்துமா செத்து போகிறது. ಅವನ ಆತ್ಮ ಸತ್ತು ಹೋಗ್ತದೆ. அவன் ஆத்துமாவில அதாவது ஒரு உயிர் மீட்சி இல்லாமல் போகிறது. ಅವನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವಿಸುವಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತದೆ. எல்லாரும் கவனமா கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ಮನುಷ್ಯನು ಯೇಸುವನ್ನು ನಂಬುವಾಗ, அவன் ரட்சிக்கப்படுகிற பொழுது, ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಾಗ, அவன் பாவங்களை விட்டு விடும் பொழுது, ಅವನ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಬರುವಾಗ, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு என்கிற நித்திய ஜீவனை அவனுக்கு தருகிறார். ಯೇಸು ರಕ್ಷಣೆ ಎಂಬ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அவன் ஆத்துமா வாழ ஆரம்பிக்கிறது. ಆತ್ಮ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತದೆ. அவன் ஆத்துமாவிலே இயேசு குடிகொள்ளுகிறார். ಅವನ ಆತ್ಮದೊಳಗೆ ಯೇಸು ಜೀವಿಸಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய இல்லத்திலும் இயேசு ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். ಅವನ ಒಳಗೂ ಅವನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯೇಸು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அது கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆத்துமா வாழ்கிறது. ಅದು ಆತ್ಮ ಬಾಳುವುದು. பாருங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ಈ ಲೋಕದ ಎಷ್ಟೋ ಜನ நல்ல இருக்கிறதை போல இருக்கிறாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಇರುವಂತೆ ಇರುತ್ತಾರೆ, ஆனாலும் பாவம் செய்து ಆದರೆ கொண்டிருப்பார்கள், ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, குடிப்பார்கள், வெறிப்பார்கள், வேசித்தனம் பண்ணுவார்கள், ವ್ಯಭಿಚಾರ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ, கொலை வெறியில இருப்பார்கள், ಕೊಲೆಗಾರಿಕೆಯಲ್ಲಿ துன்மார்க்கர்களாய் இருப்பார்கள், ದುರ್ಮಾರ್ಗಗಳಾಗಿರ್ತಾರೆ, அநியாயம் செய்து கொண்டிருப்பார்கள், ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, பொய் பேசுவார்கள், ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ, மற்றவருடைய சொத்தை அபகரிப்பார்கள். ಬೇರೆಯವರ ವಸ್ತುವನ್ನು ಅಪಹರಿಸುತ್ತಾರೆ. இவர்கள் எல்லாம் சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் ಇದು ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ஆத்துமாவிலே அவர்கள் மரித்து இருக்கிறார்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ, ஆத்துமாவிலே செத்து போய் இருக்கிறார்கள். ಆತ್ಮದೊಳಗೆ ಅವರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் மரித்தவர்களாய் இருந்தீர்கள், ನೀವು ಸತ್ತವರಾಗಿದ್ದೀರಿ, இயேசு உங்களை உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಜೀವನಗೊಳಿಸಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. எப்பயா நாம உயிர்ப்பிக்கப்படுகிறோம்? ಯಾವಾಗ ಬದುಕಿಕೊಂಡೆವು? பாவங்களை வெளியேற்றி விட்டு, ಪಾಪವನ್ನು ಹೊರಗೆ ಹಾಕಿ, பாவங்களை அறிக்கைட்டு வெளியேற்றி விட்டு, ಪಾಪವನ್ನು ಹರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು இயேசுவை உள்ளத்துக்கு அழைக்கும் போது, ಯೇಸುವನ್ನು ಒಳಗೆ ಕರೆಯುವಾಗ செத்து போன நம்முடைய ஆத்மா உயிர் கொள்ளுகிறது. ಸತ್ತೋದ ಆತ್ಮ நாம் ಬದುಕುತ್ತದೆ. ரட்சிக்கப்படும் போது ನಾವು
ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಾಗ நாம் உயிர் மீட்சி அடைகிறோம். ನಾವು ಉಜ್ಜೀವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இதுதான் ஆவிக்குரிய ಇದು ஆசீர்வாதம். ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ಈ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? அப்படி பெற்றுக்கொண்டவங்க மாத்திரம் ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் ஆத்துமா செத்த நிலைமையில இருக்கும் என்று சொன்னார். ಇನ್ನು ಆತ್ಮವು ಸತ್ತ இன்னும் கூட ரட்சிக்கப்படவில்லை என்று ಇನ್ನು சொன்னார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೆ இன்னும் ಹೋಗಿದ್ದಾರೆ. கூட பாவத்தை விடவில்லை என்று ಇನ್ನು சொன்னார். ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. இன்னும் கூட அநியாயமான சிந்தைகளை விடவில்லை என்று சொன்னார். ಇನ್ನು ಅನ್ಯಾಯವಾದ ಯೋಚನೆ ಬಿಡದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. உன் ஆத்துமா மரித்து கிடக்கிறது. ನಿನ್ನ ಆತ್ಮ ಸತ್ತು ಹೋಗಿದೆ. உன்னை உயிர்ப்பிக்கும்படி இயேசுக்கு நீ ஒப்புக்கொடு. ನಿನ್ನನ್ನು ಉಜ್ಜೀವಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸುವಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಮಹಿಮೆ ಸುಟ್ಟಾಗಲಿ. இங்க என்ன நடந்தது? ಇಲ್ಲಿ ಏನು ನಡೀತದೆ? காலேப் என்ன செய்கிறான்? ಕಾಲೇಬ್ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அதாவது நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதமான நிலங்களை கொடுத்தான். ಮೇಲಣ ಮತ್ತು ಕೆಳಗಣ ಬುಗ್ಗೆಗಳ ಸ್ಥಳವರಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. யோசேப்பை ಯೋಸೇಫನು ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ அவன் தகப்பன் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். ಯಾಕೋಬನ ಆತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இல்ல யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். ಯಾಕೋಬರು ಯೋಸೇಫನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அப்படி ஆசீர்வதித்த பொழுது ಆಗ ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் சற்று நல்ல நிதானமாய் நீங்கள் படித்து பாருங்கள். ಆಶೀರ್ವಾದವು ನಿಧಾನವಾಗಿ ಓದುವುದಾದ್ರೆ ஆதியாகமத்தின் 49ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 49ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனம் 25ನೇ ವಾಕ್ಯ நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ತೆಗೆದು ಓದಿಕೊಳ್ಳುವ. ஆதியாகமத்தின் 49:25. ಆದಿಕಾಂಡ 49:23. ಆತನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ, ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಿಂದಾದೀತು. ಆತನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆತನು ಮೇಲಣ ಆಕಾಶದಿಂದಲೂ ಕೆಳಗಣ ಸಾಗರದ ಸೆಲೆಗಳಿಂದಲೂ ಸೈನ್ಯದಿಂದಲೂ ಗರ್ಭದಿಂದಲೂ ಉಂಟಾಗುವ ಸೌಭಾಗ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்குள்ளும் கர்ப்பங்களுக்குள்ளும். போதும் கவனமாய் கவனிங்கள். ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ, வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ மேலே இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், ಮೇಲಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದ, வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதங்கள், ಆಕಾಶದಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದ, கீழே பூமியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். ಕೆಳಗೆ ಭೂಮಿಯಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன ஆசீர்வாதம்? ಏನು ಆಶೀರ್ವಾದ? மேலே இருந்து வருகிற ஆசீர்வாதம். ಮೇಲಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದ. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம்? ಏನು ಆಶೀರ್ವಾದ? மேலே இருந்து வருகிற வானத்துக்குரிய ஆசீர்வாதம். ಆಕಾಶದಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದ. இதைதான் நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். ಇದೆಲ್ಲ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ ಹೇಳ್ತೇವೆ. பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்பது என்ன? ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವೇನು? நல்ல ஆரோக்கியம், ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், ಅನಸು ದನಗಳ ಹೆಚ್ಚಳ, பிள்ளைகள் ಮಕ್ಕಳ ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ಆಶೀರ್ವಾದ, தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ಕೆಲಸ ಆಶೀರ್ವಿಸಲ್ಪಡುವುದು. இதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ಇದೆಲ್ಲ ಭೂಮಿಯ ಆಶೀರ್ವಾದಗಳು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಮ್ಮ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோமோ ಎಷ್ಟು ಜನ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀವೋ நாம் எல்லாரும் சேர்ந்து ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ஒரு சின்ன பாடலை, ஒரு கோரஸை நாம் பாட போகிறோம். ಚಿಕ್ಕ ರಾಗವನ್ನು ಹಾಡೋಣವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡವರು, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, அந்த ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறேன். ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு நாள்ல, ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು ஆனா அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த ரட்சிப்பை இதுவரைக்கும் விடாமல் காத்து கொண்டிருக்கிறேன். ರಕ್ಷಣೆ ಒಂದೇ ದಿನದಿಂದ ಇದುವರೆಗೂ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அப்படி என்று சொல்லுகிறவர்கள் ಆ ರೀತಿ என்னோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடுங்கள். ಸೇರಿ ಹಾಡನ್ನು ಹಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಿರತಕ್ಕಂತ ಹಾಡು. ஃபாதர் பெர்கமன்ஸ் பாடுகிறார். ತಂದೆ ಬೆರ್ಕಮನ್ಸ್ ಅವರು ಹಾಡ್ತಾರೆ. பாவமெல்லாம் பறந்தது, ಪಾಪವೆಲ್ಲ ಹಾರಿ ಹೋಯ್ತು, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ರೋಗಗಳೆಲ್ಲ ನೀಗಿ ಹೋಯ್ತು இயேசுவின் ரத்தத்தினால். ಯೇಸುವಿನಿಂದ நம்ம பாவங்கள், ನಮ್ಮ ಪಾಪಗಳು, நம்முடைய ஸ்தோத்திரம், ரோகங்கள் ರೋಗಗಳು எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால ಯೇಸುವಿನಿಂದ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் மாற்றி விட்டிருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் ಆ ಅನುಭವ ಹೊಂದಿಕೊಂಡು கைகளை தட்டி நாம் பாட போகிறோம். ಕೈಗಳು ತಟ್ಟಿ ಹಾಡೋಣವಾ? ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சந்தோஷமா குதூகலம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே திரு நண்பரின் திருப்பாதத்தில். நல்ல சத்தமா, என் நண்பரின் திருப்பாதத்தில்
குதூகலம் கொண்டாட்டமே. சத்தமா இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில். இப்ப பாடுகிறத, ಈ ಆಡುವುದನ್ನು, இப்ப பாட போறத ಈಗ ಆಡುವುದನ್ನು அனுபவத்தோடு பாடணும். ಅನುಭವದೊಂದಿಗೆ ಆಡಬೇಕು. பாவமெல்லாம் பறந்தது. ಪಾಪವೆಲ್ಲ ಹಾರಿ ಹೋಯ್ತು. எத்தனை பேரை விட்டு பாவமெல்லாம் ஓடி போனது, பறந்து போனது. ಎಷ್ಟು ಜೀವಿತ ಆ ಪಾಪ ಹಾರಿ ಹೋಗಿದೆ. அதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ಅದು ಅನುಭವಿಸಿದ್ದೇವೆ. நாங்க அந்த ಅನುಭವத்தை பெற்றிருக்கோன்னு சொல்றவங்க ಆ ಅನುಭವ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಅಂತ நல்ல ಹೇಳೋರು சிரித்த முகத்தோடு ನಗು ಮುಖದಿಂದ கைகளை தட்டி ಕೈಗಳು ತಟ್ಟಿ ಕೈಗಳು ತಟ್ಟಿ ಕೈಗಳು ತಟ್ಟಿ எல்லாரும் பாட போகிறோம். ಎಲ್ಲರೂ ಆಡುವ. Hallelujah. Yes. Glory. Amen. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாடுங்க. நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையின் மீட்பு பரிசுத்த ஆவியினால். ஓ வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவி. பாடுங்க எல்லாரும் கைத்து. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். சந்தோஷமா குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். Hallelujah. 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 மெய்யாகவே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்களோ ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆ ಎಲ್ಲ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? அவர்கள் இந்த பாடலை பாடும்போது ಈ ಹಾಡು ಹಾಡುವಾಗ நல்ல மகிழ்ச்சியா பாடுவாங்க, ಸಂತೋಷನ ಆಡ್ತಾರೆ, நல்ல நடனமாடி பாடுவாங்க, டான்ಸ್ ಆಡ್ತಾ ಆಡ್ತಾರೆ, நல்ல கை தட்டி பாடுவாங்க, ಕೈ ತಟ್ಟಿ ಆಡ್ತಾರೆ, சிரித்த முகத்தோடு ನಗು பாடுவாங்க, ಮುಖದಿಂದ ಆಡ್ತಾರೆ, எல்லாரும் பார்த்து சந்தோஷமா பாடுவாங்க. ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ಸಂತೋಷವಾಗಿ இந்த ಆಡ್ತಾರೆ. அனுபவம் இல்லாதவங்க எல்லாம் ಅನುಭವ ಇಲ್ಲದವರು அந்த உதடு மாத்திரம் அசையும். ಇನ್ನು ತುಟಿ ಮಾತ್ರ ಆಡ್ತದೆ. துங்குனம் குன்னாட்டம் மிமிமி. இந்த முயல் அதாவது வாயை அசைக்கிற மாதிரி இருக்கும். Praise the Lord. Hallelujah. 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 அந்த மெய்யான ரட்சிப்பை பெற்று அனுபவித்தவர்கள் ಆ ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆ ಅನುಭವ ಅನುಭವಿಸಿದವರು எங்கேயோ பாவத்துல கிடந்தேன், ಎಲ್ಲೋ ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದೆ, பாளையத்துக்கு புறம்பே கிடந்தேன், ಪಾಳ್ಯದ ಹೊರಗೆ ಇದ್ದೆ, தூரமாய் எரியப்பட்ட கல்லாய் தூரமாய் வீசப்பட்டிருந்தேன், ದೂರವಾಗಿ ಎಸೆದ ಕಲ್ಲಿನಂತೆ ಇದ್ದೆ, நாற்றமெடுத்த வாழ்க்கை வாழ்ந்தேன். ಓ ನಾಶ ஆனா இயேசுவின் ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது. ಯೇಸುವಿನ ಪಾಪಗಳ ಕಳೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் உற்சாகமா இருக்கிறேன். ಉತ್ಸಾಹವಾಗಿದ್ದೇನೆ. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் கை தட்டி பார்த்து பார்த்து எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவி. ஆமென். glory. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் குதூகலம் கொண்டாட்டமே. ஆமென். ஆமென். glory. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ಕೆಲಸ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, எப்படியும் நமக்கு என்ன இருக்கிறது, ಹೇಗೆ ನಮಗೆ ಆಗಿದೆ, முக்காடு ஒன்னு இருக்கிறது, ಮುಸುಕು ಒಂದಿದೆ, அதை போட்டுட்டுன்னு சொன்னா ಅದು ಹಾಕಿ ಬಿಟ್ರೆ தூங்குறதும் தெரியாது, ನಿದ್ರೆ ಮಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, நாய் வரதும் தெரியாது, பேய் வரதும் தெரியாது. ನಾಯಿ ಬರೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ದೇವ ಬರೋದು ஒரு ಗೊತ್ತಿಲ್ಲ. சிலர் அதாவது மாட்டிட்டாங்கன்னு சொன்னா ಅದನ್ನ ಹಾಕಿಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ அப்படியே மூன்றாம் வானத்துக்கு போயிடுவாங்க. ಮೂರನೇ ಆಕಾಶಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. பாட்டு பாடுறாங்களான்னு தெரியாது, ಹಾಡು ಆಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ಏನು ಮಾಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. முக்காடு நம்ம அதாவது ஏதோ நம்மளை தப்பிச்சுக்கிறதுக்கு பதுங்கி ஒளிந்து கொள்வதற்கு அல்ல, ಅದನ್ನ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, முக்காடு தேவனை ಆ மகிமைப்படுத்துவதற்கு. ಮುಸುಕು ದೇವರ ಮಹಿಮೆ அல்லேலூயா. அல்லேலூயா.
கொண்டாட்டவே இயேசுவின் சன்னிதானதி ஆமென். ஆனந்தவே பிரியான பாதங்கள் ஆனந்தவே ನನ್ನ ಪ್ರಿಯಾನ ಪಾದದಲ್ಲಿ ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே எல்லாரும் பாடுவோம். இயேசுவின் சன்னிதானத்தில் ಕುತೂಹಲ ಕೊಂಡಾಟವೇ ಯೇಸುವಿನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சில ஆவிக்குரிய ಕೆಲವೊಂದು ಆತ್ಮಿಕವಾದ இதுல வந்துட்டு இருக்கு, லைவ் வந்துட்டு இருக்குது. கொண்டாட்டவே அது பாடிட்டு இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் பாடுறோமோ இல்லையோ, போன் பாடிக்கொண்டிருக்குது. நம்ம பாடந்து அது திருப்பி பாடிட்டு ನಾವು இருக்கு. ಹಾಡಿದಿನ ತಿರುಗಿ ಆಡ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಉಂಟಾಗಲಿ. எல்லாரும் கவனமா கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀಯಾ? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறியா? ಪಾಪದಿಂದ ಹೊಂದಿದ್ದೀಯಾ? உன் ஆத்மா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ನಿನ್ನ என்ற ಆತ್ಮ அர்த்தம். ಜೀವಿಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥ. பக்கத்திருங்க சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ, நான் ரட்சிக்கப்பட்டேன். ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ? நான் ரட்சிக்கப்பட்டேன். ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ. நீங்க ನೀವು ரட்சிக்கப்பட்டீங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வந்து நம்ம ரட்சிக்கப்படுவதே அது ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம். ಯೇಸುವಿನ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ ಬರುವ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಮಗೆ வேதம் சொல்லுகிறது, ಹೇಳ್ತದೆ. எபேசியர் 1:3 நாம் வாசிக்கும் பொழுது ಎಫೆಸ 1:3 ಓದುವುದಾದರೆ நாம் வாசிக்கலாம். ನಾವು ಓದಿಕೊಳ್ಳುವ. அங்கே ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇವರು ತಂದೆಯೂ ಆಗಿರುವಾತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆತನು ಪರಲೋಕದಲ್ಲಿನ ಸಕಲ ಆತ್ಮೀಯ ವರಗಳನ್ನು ನಮಗೆ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ. வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ಆತ್ಮಿಕವಾದ ಸಕಲ ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்? ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ? எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்? ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். ಆತ್ಮಿಕವಾದ ಎಲ್ಲ ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சிலருக்கு பாருங்க, ಕೆಲವು ಜನ ನೋಡ್ರಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாராவது ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டா ಯಾರಾದ್ರೂ ಅದು ಪ್ರವಾದನೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ஓடி ஓடி போய் கேட்பாங்க. ಓಡಿ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾರೆ. அவர் எல்லாத்தையும் சொல்லி போட்டுறாராம். ಅವರೆಲ್ಲವನ್ನು ಹೇಳಿ ಬಿಡ್ತಾರೆ. எல்லாம் தேங்காய் உடைச்ச மாதிரி பட் பட்டுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாராம். ತೆಂಗಿನಕಾಯಿ ಹೊಡೆದಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಪಟ ಪಟ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இந்த ஒரு கோட்டை இப்படி சுத்திட்டே இருக்கும். ಈಗ ಒಂದು ಗುಂಪು ಈಗ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇರ್ತದೆ. இதுக்கு பாவ மன்னிப்பு பெறணும்னு விருப்பம் இருக்காது. ಇದಕ್ಕೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಆಸೆ ಇಲ್ಲ. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறணும்னு விருப்பம் இருக்காது. ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಬಯಕೆ ಇಲ್ಲ. என்ன பத்தி என்ன சொல்றாராம்? ನನ್ನನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? நல்ல கையை பார்த்து சொல்லுங்க. ನನ್ನ ಕೈ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ. கிளிகிட்ட போய் கேட்கிறான் ஒரு மனுஷன், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಗಿಣಿವಾಗಿ என் கையை பார்த்து சொல்லுங்க, ಕೈ ನೋಡಿ ಹೇಳು, நான் எப்படி வாழ்வேன், ನಾನು ಹೇಗೆ ಬದುಕ್ತೇನೆ, எத்தனை கல்யாணம் நடக்கும், ಎಷ್ಟು ಮದುವೆ ನಡೀತದೆ, எத்தனை பல்லு பறக்கும், ಎಷ್ಟು ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದೆ, இதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. ಇದನ್ನ ಹೇಳು, ನೋಡಿ ಹೇಳು. எல்லாரும் கவனமா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ, ஒன்றை கவனமா கவனிங்க. ಒಂದನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. நீங்க ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒரு மெய்யான கிறிஸ்தவ ஜீவியை நீங்கள் செய்தால், ನೀವು ರಕ್ಷಣೆ ಒಂದು ಪಾಪದಿಂದ ವಿಮೋಚನೆ ಒಂದು ಒಂದು ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಜೀವಿಸಿದರೆ எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெயமாய் வாழ முடியும். ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜಯವಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எந்த பிரச்சனையிலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ಯಾವ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿಯೂ ನೀವು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. பக்தனாகிய பவுல் சொல்லுகிறான், ಮತ್ತೆ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, லாபமோ நஷ்டமோ, ಲಾಭವೋ ನಷ್ಟವೋ, மரணமோ ஜீவனோ, ಮರಣವೋ ಜೀವವೋ, பசியோ நிர்வாணமோ, ಹಸಿವೋ நாசமோ மோசமோ, ನಾಶವೋ ಮೋಸವೋ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவனாலும் பிரிக்கவே முடியாது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಒಬ್ಬರನ್ನು ಅಗಲಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ இந்த ಸಹೋದರಿಯರೇ, அச்சாளுடைய காரியங்கள் 3 காரியங்களை நான் சொல்லேன். ಅಕ್ಷರ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದೆ. முதலாவது, ಮೊದಲನೇದು, அந்த அச்சாளுக்கு ಅಕ್ಷಳಿಗೆ என் தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டே போக வேண்டும். ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡೇ ಹೋಗ್ಬೇಕು. அப்படி ஒரு வாஞ்சை அவளுக்கு உண்டானது. ಆ ರೀತಿಯ ಬಯಕೆಗೆ ಉಂಟಾಯಿತು. இங்க வந்திருக்கிற உன் வாழ்க்கையில ನೀನು ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೊತೆ இன்றைக்கு நான் சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் போகணும். ಇದ್ದು ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. அப்படி வந்திருந்தால் ಆ ರೀತಿ ಬಂದಿದ್ದರೆ நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ನಾನೊಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. விசுவாசிக்கிற
பிள்ளைகளை ನಂಬುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. நீ ஏழையா இருக்கலாம், ನೀನು ಬಡವಳಾಗಿರಬಹುದು, ஒன்னும் தெரியாதவங்களா இருக்கலாம். ತಿಳಿದವರಾಗಿರಬಹುದು. நீ விசுவாசித்தால் ನೀ ನಂಬಿದರೆ அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ಗೌರವಿಸುತ್ತಾರೆ. அந்த விசுவாசத்துக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். ಆ ನಂಬಿಕೆಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು நீ ಬಯಸುತ್ತಾರೆ. எண்ணி வந்த காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ನೀನು ಆಸೆಯಿಂದ ಬಂದಂತ ಕಾರ್ಯ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்த அநேக பகுதிகள் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ ಅನೇಕ ಭಾಗಗಳಿವೆ. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? ಅದನ್ನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರೋ? சமாதானமா கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஸ்தோத்திரம். சும்மா இந்திரா காந்தி மாதிரி இப்படி நீட்டுறாங்க கையை. பிரைஸ் எல்லாம். கவனமா கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ, வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இயேசு செய்த அநேக அற்புதங்களை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮಾಡಿದ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು பாருங்க, யாரும் சரியா கவனிக்கல. ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ನೀವು ಹೇಳ್ತೀರ ಎದುರು ನಡೆದಿದೆ. அற்புதங்கள் நிறைய நடந்தது. ಅದ್ಭುತಗಳು ಅನೇಕ ನಡೆದಿದೆ. ஆனா 12 இடங்களில் 12 ಭಾಗದಲ್ಲಿ இயேசு அற்புதம் செய்த 12 இடங்களில் ಯೇಸು ಅದ್ಭುತ ಮಾಡಿದ 12 உன் ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ನಿನಗಾಗಲಿ. உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ನಿನಗಾಗಲಿ. உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ನಿನಗಾಗಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப விசுவாசத்தை ஆண்டவர் கனம் ಆ பண்ணுகிறார். ನಂಬಿಕೆ ದೇವರು நீ ಗೌರವಿಸುತ್ತಾರೆ. விசுவாசத்தோடு இங்க வந்திருந்தா ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ நீ ಬಂದಿದ್ದೀರಿ. வெட்கத்தோடு போக ನೀನು மாட்டே. ನಾಚಿಕೆಯಿಂದ ಹೋಗೋದಿಲ್ಲ. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போவ. ಆಶೀರ್ವಾದಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த 12 இடங்களிலும் ಆ 12 ಸ್ಥಳಗಳು நான் தேவகுமாரன் என்பதனால நீ சுகமாகல. ನಾನು ದೇವಕುಮಾರನ್ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ನಮ್ಮ ಸೌಖ್ಯ ಹೋಗಲಿಲ್ಲ. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்ததனால நீ சுகமாகல. ನಾನು ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದಿದ್ರೆ ನೀನು ಸೌಖ್ಯ ಹೊಂದಲಿಲ್ಲ. என்னை விசுவாசித்தாயே, அந்த விசுவாசத்தினால தான் நீ சுகமான. ನೀನು ನಂಬುದಿಯಲ್ಲ, ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಸೌಖ್ಯ ಹೊಂದಿದ್ದೀಯ. அந்த விசுவாசம் தான் உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது. ನಂಬಿಕೆ ನಿನಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ನಂಬುವವನು ಒಂದು ಬಾರಿ ನಾಚಿಕೆ ಹೋಗಲ್ಲ. நீ எதை நம்பி இங்க வந்தாயோ, ನೀನು ಯಾವುದು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೀಯೋ, எதை விசுவாசித்து வந்தாயோ, ಯಾವುದು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೀಯೋ, அதை ஆண்டவனுக்கு நிரம்ப தந்து உன்னை அனுப்ப போகிறார். ದೇವರು ಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿಸಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. விசுவாசித்தால் அல்லேலூயா சொல்லுங்க. ನಂಬಿದರೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಮಹಿಮೆಯುಂಟಾಗಲಿ. இந்த ஊழியத்துல ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ கண்ணு தெரியாதவர்கள் கண்ணு தெரிந்திருக்கிறது. ಅನೇಕರು ಕುರುಡರ ಕಣ್ಣು ಕಂಡಿದೆ. பிகே நகர்ல ಬಿಕೆ ನಗರದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏர்போர்ட் இருக்கிறது. அந்த இடத்து பேர் என்ன? ದೇವನಹಳ್ಳಿ. தேவநல்லி. ದೇವನಹಳ್ಳಿ. அந்த இடத்துல இருந்து ಆ ಸ್ಥಳದಿಂದ ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம். நாங்க ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಇಟ್ಟಿದ್ದೆವು. அங்க வந்தார்கள். ಅಲ್ಲಿ ಬಂದರು. அந்த மஞ்சு, அந்த 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 பிள்ளை பேர், ಆ ಮಗಳ ಹೆಸರು ಮಂಜು. ஒரு 10 ವಯಸ್ಸು இருக்கும். 10 ವಯಸ್ಸಿರಬೇಕು. கண்ணு தெரியாது. ಕಣ್ಣು ಕಾಣ್ತಿರಲಿಲ್ಲ. கூட்டிட்டு வந்தாங்க. ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. வந்தபோது ಬಂದಾಗ ஜெபம் பண்ணோம். ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. கர்த்தர் சுகமாக்கி விட்டார். ದೇವರು ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟರು. கண்ணு தெரிகிறது என்று சொல்லுகிறார். ಕಣ್ಣು ಕಾಣ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದ್ರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எங்களால உண்டானதல்ல, ಅದು ನಮ್ಮಿಂದಾಗಲಿಲ್ಲ. அவருடைய விசுவாசத்தினால ಆಕೆ உண்டானது. ನಂಬಿಕೆಯಿಂದ. அவருடைய நம்பிக்கையினால ಆಕೆ உண்டானது. ನಂಬಿಕೆಯಿಂದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம் நடுவுல ஆயமா வந்திருக்கிறாங்க. ನಮ್ಮ ಹತ್ರ ಆಯಮ್ಮ ಬಂದಿದ್ದಾರೆ. அவங்களுடைய அதாவது அவங்களுடைய கணவர் ಅವರ ಯಜಮಾನರು கோவிந்தப்பா. ಗೋವಿಂದಪ್ಪ. அவர் கை கால் விளங்காம போயிடுச்சு. ಅವರ ಒಂದು ಕೈ ಕಾಲು ಬರದೆ ಹೋಗಿತ್ತು. கௌதம் நகருக்குள்ள எல்லாருக்கும் அது தெரியும். ಗೌತಮ್ ನಗರದ ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಗೊತ್ತು. ஸ்தோத்திரம். அதாவது ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. ಅವ್ರ ಸ್ಟ್ರೋಕ್ ಆಯ್ತು. நம்முடைய சபை பற்றி ನಮ್ಮ கேள்விப்பட்டார். ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಕೇಳಿದರು. அவரை அதாவது முத்துமணி ஐயாவை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ಮುತ್ತುಮಣಿ ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. வந்த உடனே ಬಂದ ತಕ್ಷಣ ஆட்டோல இருந்து இறங்கி கூப்பிட்டு வந்தாங்க. ಆಟೋದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. பின்னாடி சேர்ல அவர் உட்கார்ந்து இருந்தார். ಹಿಂದಿನ ಭಾಗದ ಚೇರಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ರು. வசனத்தை கேட்டார். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ರು. அது வரைக்கும் பொறுமையா இருந்தார். ಅದವರೆಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದರು. கடைசியில நாங்க ಅதாவது எல்லாம் முடிந்து ஜெபம் பண்ணோம். ಎಲ್ಲ ಮುಗಿದ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. கர்த்தர் சுகமாக்கி விட்டார். ಕರ್ತನ ಸೌಖ್ಯ ಪಡಿಸಿದ್ರು. பக்கத்துல இருக்கிறவர் சொன்னாரு, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, ஆட்டோ எடுக்கலனா ಆಟೋ ಕರೆಯೋಣ, ಆಟೋದಲ್ಲಿ ಹೋಗೋಣ. ಆಟೋದಲ್ಲಿ ಹೋಗೋಣ. அவர் கோவிந்தಪ್ಪ சொன்னாரு, ಗೋವಿಂದಪ್ಪ ಹೇಳಿದ್ರು, ಯಾಕೆ? ಯಾಕೆ? ನಾನು ನಡೀತೀನಿ, ನಾನು ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ಚೆನ್ನಾಗಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் உடனுக்குடனே நடந்தது. ಇದು ತಕ್ಷಣ ನಡೆದ ಕಾರ್ಯ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நான் ஒரு செத்து போன தெய்வத்தை அறிவிக்கவில்லை. ನಾವು ಸತ್ತು ಹೋದ ದೇವರನ್ನು இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் ಈಗಿರುವ ಜೀವಿಸುವ ದೇವರನ್ನು ವರಿಸ್ತೇವೆ. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ನಾವು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. யோசேப்பை நாம் படிக்கிற பொழுது ಯೋಸೇಫನ ಓದುವಾಗ ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண ಒಂದು போகிறேன். ಕಾರ್ಯ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது ಯೋಸೇಫನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ தகப்பன் சொல்லுகிறான், ತಂದೆ ಹೇಳ್ತಾನೆ, மேலே வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமும் ಮೇಲೆ ಆಕಾಶದಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದವು, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವು அவன் மேல சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறான். ಅವನ ಮೇಲೆ ಹೇಳಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அதாவது அந்த ஆசீர்வாதங்களுக்கு
முன்பாக ಈ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அவன் பட்ட பாடுகள் எவ்வளவு தெரியுமா? ಅವನು ಹೊಂದಿದ ಆ ವೇದನೆ ಆ ಕಷ್ಟ ಎಷ್ಟು ಗೊತ್ತಾ? சொந்த உடன்பிறப்புகள் ಸ್ವಂತ ಒಡ ಹುಟ್ಟಿದ ಸಹೋದರರು அவன் மேல் பொறாமை கொண்டு ಅವನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಪಟ್ಟು ஸ்தோத்திரம். முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ அவனை குடியிலே போட்டார்கள். ಅವನು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು. அவன் இரவெல்லாம் அங்கே குடியிலே அழுது கொண்டிருக்கிறான். ಅವನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಅಳುತ್ತಿದ್ದಾನೆ. அங்கே தேலும் முள்ளும் கல்லும் பாம்பும் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಚೇಳುಗಳು ಹಾವುಗಳೆಲ್ಲ ಇತ್ತು. இரவு வந்தபோது அவன் கூக்குரல் இடுகிறான். ಅವನು ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. தன்னுடைய அண்ணன்மாரை கூப்பிட்டு கத்துகிறான். ಅವರ ಸಹೋದರಡಿ ಗೋಳಾಡ್ತಾನೆ. அண்ணா ಅಣ್ಣ எனக்கு பயமா இருக்கு அண்ணா, ನನಗೆ ಭಯ ಆಗ್ತದೆ. அண்ணா சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சுண்ணா, ಅಯ್ಯೋ ಊಟ ಮಾಡಿ ಒಂದು ದಿವಸ ಆಯ್ತು. அண்ணா என்ன தூக்கி விடுங்க, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಿರಿ. அண்ணா எனக்கு தூக்கம் வரவில்லை, ಅಯ್ಯೋ ನನಗೆ ಅಣ್ಣ ನಿದ್ರೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ஐயோ தேல் கொட்டுகிறது அண்ணா, ಅಣ್ಣ ಚೇಳು ಕೊಚ್ಚಿಸ್ತಾ அண்ணா முள்ளு குத்துகிறது அண்ணா, ಅಯ್ಯೋ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚುತ್ತಾ ಇದೆ. என்ன தூக்கி விடுங்க அண்ணா, ನನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಿರಿ. பசி எடுக்க அண்ணா, ಹಸಿವು ಆಗ್ತಾ ಇದೆ. பசி எடுக்கிறது அண்ணா, ಹಸಿವು ಆಗ್ತಾ ಇದೆ. சத்தமாய் ಅವನು கூப்பிடுகிறான். ಶಬ್ದ ಕೂಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனை எழுப்பினார்கள். ಅವ್ರ ಮೇಲೆ ಎತ್ತಿದ್ರು. எடுத்த உடனே அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது. ಅವರಿಗೊಂದು ಯೋಚನೆ ಬಂತು. இவனை வித்துருவோன்னு சொன்னாங்க. ಇವನು ಮಾರೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கவனமா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. விற்று விட்டார்கள். ಮಾರಿ ಬಿಟ್ಟರು. யோசேப்பை விற்று போட்டார்கள். ಯೋಸೇಫನ ಮಾರಿ ಬಿಟ್ಟರು. அவன் அழுதிருப்பான். ಅವನು ಅಳ್ತಿರ್ತಾನೆ. அண்ணா இனிமேல் நான் அமைதியா இருக்கிறேன்னா, ಅಯ್ಯೋ ನಾನು ಮೌನವಾಗಿರ್ತೇನೆ. அம்மா முகத்தை ஒரு நேரம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடுறேன். ತಾಯಿನ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನೋಡಿ ಬಿಡ್ತೇನೆ. அப்பான்னா எனக்கு செல்லம்னா, ಅಪ್ಪ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಪ್ರಿಯ. அவர் முகத்தை ஒரே ஒரு முறை பார்த்துக்கிறேன். ಅವ್ರ ಮುಖವನ್ನು ಒಂದು ಬಾರಿ தயவு செய்து வீட்டுக்கு கூட்டு போங்க, ದಯಮಾಡಿ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. எவ்வளவு அவனுக்கு கெஞ்சி ಅವನು கேட்டிருப்பான். ಎಷ್ಟು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவர்கள் விடவே இல்லை. ಅವರು ಬಿಡಲಿಲ್ಲ. விற்று போட்டார்கள். ಮಾರಿ ಬಿಟ್ಟರು. எகிப்துக்கு போனான். ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋದನು. அங்கே செய்யாத தவறுக்காக 13 வருஷம் அவன் சிறைச்சாலை அனுபவித்தான். ಅವನು ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ 13 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸೆರೆವಾಸ ಅನುಭವಿಸಿದನು. ஒரு துக்கத்திலே பெரிய துக்கம் என்னவென்றால், ದುಃಖದಲ್ಲೇ ದೊಡ್ಡ ದುಃಖವೇನೆಂದರೆ, செய்யாத தவறுக்காக ஒரு மனிதன் தண்டிக்கப்படுகிறானே, அதுதான் துக்கத்தின் ஒரு பெரிய துக்கம். ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ದಂಡನೆ ಅನುಭವಿಸ್ತಾನಲ್ವಾ, ಅದೇ ದೊಡ್ಡ ದುಃಖ. நான் பேசுறது யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். கேட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் யாரை பத்தி பேசுறேன்? அப்புறம் யாரை பத்தி பேசுறேன்? இந்த பிரசங்கத்தின் கதாநாயகி யாரு? சத்தமா சொல்லுங்கம்மா, நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல சுத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவனமா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. அவன் போனான். ಅವನು ಹೋದ. செய்யாத தவறுக்காக 13 ஆண்டுகள் சிறைச்சாலை அனுபவி. ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ 13 ವರ್ಷಗಳ ಸೆರೆಮನವಾಸ ಅನುಭವಿಸಿದ. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? ನಿಮಗೆ ಅನುಭವ ಇದೆಯಾ? செய்யக்கூடாததை செய்து விட்டான் என்ற ஒரு பழி சொல்ல நீங்க சுமந்து இருக்கிறீங்களா? ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ತಪ್ಪನ್ನು ಹೊರಿಸಿದ್ದಾರಾ? நாம எடுக்கவில்லை, ನಾವು ತೆಗೆಯಲಿಲ್ಲ. நாமளே எடுத்து திருடி விட்டதாக ஒரு பட்டம் கட்டுவார்கள், அதை அனுபவித்து இருக்கிறீங்களா? ನಾವೇ ಕದ್ದು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಪಟ್ಟ ಕಟ್ಟೋದನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದೀರೋ? நாம தவறே செய்யல, ನಾವು ತಪ್ಪೇ ಮಾಡಲಿಲ್ಲ. நாம பாவம் செஞ்சிட்டது போல மக்கள் சொல்லி தூற்றி திரிவார்களா, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟ ಹಾಗೆ ಮಕ್ಕಳು ಸಾರಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, ಅವಮಾನ இந்த ಅನುಭವಿಸಿದ್ರು. யோசேப்பு அந்த கட்டங்கள் எல்லாம் கடந்து வந்தான். ಈ ಯೋಸೇಫನು ಈ ಅನುಭವ ದಾಟಿ ಬಂದನು. அவன் கூக்குரல், அவன் அழுகை, அவனுடைய சகோதரருடைய மனசை அதாவது ஒன்னும் செய்ய முடியவில்லை. ಅವನು ಗೋಳಾಟ, ಅವನ ಕಣ್ಣೀರು, ಅವನ ಸೋದರ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವ ಬದಲಾವಣೆ ತರಲಿಲ್ಲ. அண்ணா அண்ணா என்று சொல்லுகிற அந்த அழுகை, அந்த கூக்குரல் அவனுடைய மனதை மாற்ற முடியவில்லை. ಅವನ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಎಂಬ ಕೂಗುತ್ತಕ್ಕಂತ ಗೋಳಾಟ ಅವರ ಹೃದಯ ಬದಲಾಯಿಸಲಿಲ್ಲ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ಯೋಸೇಫನ ಸಂಗಡ யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ಯೋಸೇಫನ ಸಂಗಡ ದೇವರಿದ್ದರು. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ಯೋಸೇಫನ ಸಂಗಡ ದೇವರಿದ್ದರು. ஒரு நாள் வந்தது, ಒಂದು ದಿನ ಬಂದಿತು. அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நாள் வந்தது. ಆಶೀರ್ವದಿಸುವ ದಿನ ಬಂದಿತು. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தான். ಸೆರೆಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ ಬಂದ. ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். ರಾಜನ ಅರಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. அவன் முக சவரம் பண்ணி கொண்டான். ಅವನ ಮುಖವನ್ನು ಶೇವ್ அவன் ಮಾಡಿದರು. வஸ்திரத்தை கைதிகளுடைய வஸ்திரத்தை மாற்றி கொண்டான். ಸೆರೆಮನೆಯ ವಸ್ತ್ರ ಬದಲಾಯಿಸಿದರು. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ அவன் ಸಹೋದರಿಯರೇ, கை கால்களில் இருந்து அந்த சங்கிலிகள் அடுக்கப்பட்டது. ಅವನ ಕೈ ಕಾಲು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ಸೆರೆಪಡಿ ಕಳಚಲ್ಪಟ್ಟಿತು. இப்போ ராஜா என்ன சொல்லுகிறான்? ಈಗ ಅರಸ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? இவன் தான் ಇವನೇ இந்த தேசத்து அதிபதி. ಈ ರಾಜ್ಯದ ಅಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவனுடைய அதாவது அனுமதி இல்லாமல் ಅವನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ யாரும் கையும் காலும் அசைக்கவே கூடாது. ಯಾರು ಕೈ ಕಾಲು ಆಳು ನಡೆಸಬಾರದು. தேசத்து குடிகளே, ದೇಶದ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் எல்லாரும் மண்டியிட்டு படிங்கள் இவனுக்கு முன்பாக. ಅವನ ಮುಂದೆ ಅಡ್ಡ ಬೀಳಿರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. அவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுங்கள். ಅವನ ಮುಂದೆ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಅಡ್ಡ ಬೀಳಿರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. அவ்வளவு உயர்வை ஆண்டவர் யோசேப்புக்கு ಅಷ್ಟು கொடுத்தார். ಉನ್ನತಿಯನ್ನು ದೇವರು ಯೋಸೇಫನಿಗೆ ಕೊಟ್ಟರು. இன்னைக்கு உன்னையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். ಇಂದು ದೇವರ ಉನ್ನತಿಗೆ உன் ತರುತ್ತಾರೆ. கண்ணீரை கர்த்தர் மாற்ற ನಿನ್ನ போகிறார். ಕಣ್ಣೀರು ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. உன்னுடைய நிலைமை மாற போகிறது. ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. உன்னுடைய கீழ்த்தரமான நிலைமையை கர்த்தர் மேல்தரமான நிலைமையா மாற்ற ನಿನ್ನ போகிறார். ಕೆಳಗಿನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಿ ಮೇಲ್ತರ ಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ತರುತ್ತಾರೆ. யாரெல்லாம்
யாரெல்லாம் உன் நிலைமை பார்த்து பரியாசம் பண்ணினார்களோ, ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ನೋಡಿ ಯಾರೆಲ್ಲ ಪರಿಹಾಸ ಮಾಡಿದರು, உன் ஏழ்மை பார்த்து அவர்கள் அதாவது கேலி பரியாசம் ನಿನ್ನ பண்ணினார்களோ, ಬಡತನವನ್ನು ನೋಡಿ ಯಾರೆಲ್ಲ ಗೇಲಿಯಾಗಿ ಮಾತಾಡಿದರು, நானும் அந்த கட்டத்துல கடந்து வந்தவன். ನಾನು ಅಂತನು ದಾಟಿ ಬಂದವನೇ. எங்க ஊர்ல நாங்க சும்மா பிரச்சனைகள் பண்ணுவோம். ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಸಮಸ್ಯೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. நிறைய பேர் சொன்னாங்க, ಅನೇಕರು ಹೇಳಿದ್ರು, இவனெல்லாம் எங்க படைக்க போறான், ಇವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಉತ್ತರಾಗ್ತಾರೆ, இவனெல்லாம் எங்க படைக்க போறான், ಇವರು ಎಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾರೆ, அப்படி சொன்னார்கள். ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರು. அப்படி சொன்னவர்கள் எல்லாம் ಆ ರೀತಿ ಹೇಳಿದವರೆಲ್ಲ நான் கூட்டத்துக்கு போய் கூட்டம் வைக்கும் போது ನಾನು ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗಿ ಇಡುವಾಗ அவங்க எல்லாம் எங்க இடத்துல வந்து முட்டி போட்டு கொண்டார். ಅವರೆಲ್ಲರನ್ನ ஜெபம் பண்ணும்படி முழங்கால் படித்தார்கள். ಮೊಣಕಾಲು ಹಾಕುತ್ತಾರೆ. அவர்கள் மத்தியில கர்த்தர் என்னை உயர்த்தினார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಉನ್ನತಿಗೆ ತಂದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ಇಂದಿನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ உன்னை ಸಹೋದರಿ, தூற்றின ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ನಿಂದಿಸುವ ಜನರ ಮೇಲೆ ಉನ್ನತಿಗೆ ತರುತ್ತಾರೆ. உனக்கு வீண்படியாய் பட்டம் சுமந்தவர்கள் நடுவிலே கர்த்தர் உன் நீதியை வெளிப்படுத்த போகிறார். ನಿನ್ನನ್ನು ಸುಮ್ಮನಾಗಿ ಅವಮಾನಿಸಪಡಿಸಿದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ದೇವರು ಮಹಿಮೆಯನ್ನು இல்ல, ಕೊಡ್ತಾರೆ. என் மகன் உத்தமன், ನನ್ನ ಮಗನು ಉತ್ತಮನು, இல்ல என் மக உத்தமி, ನನ್ನ ಮಗಳು ಉತ್ತಮಿ. உன் உண்மையை உன் உத்தமத்தை கர்த்தர் வெளியிலே கொண்டு வர ನಿನ್ನ போகிறார். ಸತ್ಯವನ್ನು ಉತ್ತಮವನ್ನು ದೇವರು ಹೊರಗೆ நீ ತರುತ್ತಾರೆ. பட்ட பாடுகள் போதும், ನೀನು ಪಟ್ಟ ಕಷ್ಟಗಳು நீ ಸಾಕು, விட்ட கண்ணீர் போதும், ನೀನು ಬಿಟ್ಟ ಕಣ್ಣೀರು ಸಾಕು. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಹೋಗುತ್ತೇನೆ. 2026 வருஷத்தில் உன்னை யோசேப்பை போல ஆசீர்வதிக்க போகிறார். ಯೇಸುವಿನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ಕರ್ತರು ಆಶೀರ್ವದಿಸಲು ಹೋಗುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஆசீர்வாதத்தின் காலம், ಇದು ಆಶೀರ್ವಾದದ ಕಾಲ, உனக்கு தயவு செய்கிற காலம், ಈ ದಯ ಉಂಟಾಗುವ ಕಾಲ, உனக்காக கர்த்தர் கிரியை செய்கிற காலம். ನಿನಗೋಸ್ಕರ ಕರ್ತನು ಕಾರ್ಯ ಮಾಡುವ ಕಾಲ. எத்தனை பேர் ಎಷ್ಟು விசுவாசிக்கிறீர்கள்? ನಂಬುತ್ತೀರಾ? உனக்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ನನಗೆ ಕರ್ತನ ಕಾರ್ಯವನ್ನು ಆರಂಭಿಸಿದರು. உனக்காக பரலோக பொக்கிஷங்களை திறக்க ஆரம்பித்து விட்டார். ನಿನಗೋಸ್ಕರ ಪರಲೋಕದ ಭಂಡಾರ உன் ஆசீர்வாதம் உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. ಆಶೀರ್ವಾದದ ಕದಗಳು ತಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. உன் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் வரப்போகிறது. ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತದೆ. இந்த ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்வதற்கு ಈ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 3 ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟೆ. முதலாவது, ಮೊದಲನೇದು ஆசீர்வாதத்தை குறித்து அவள் ஆசையாய் விரும்பினாள். ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತು ಆಕೆ ಬಯಸಿದಳು. என் தகப்பனத்தில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ಆದ ತಂದೆ ಬಳಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಬಯಸಿದಳು. ಎರಡನೇದಳು, கழுதை விட்டு கீழே இறங்கினாள். ಕತ್ತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗಿಳಿದಳು. கழுதை விட்டு கீழே இறங்கினாள். ಕತ್ತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗಿಳಿದು ಬಂದಳು. எத்தனை பேர் சொல்றீங்க, ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರಾ? நான் இறங்கிட்டேன் ஐயா, ನಾನು ಕೆಳಗಿಳಿದು ಬಂದೆ. என் கோபத்தை விட்டு இறங்கிட்டேன் ஐயா, என் பெருமை விட்டு இறங்கிட்டேன் ஐயா, என் பாவத்தை விட்டு இறங்கிட்டேன் ஐயா, ಕೆಳಗಿಳಿದೆ. அகங்காரத்தை விட்டு இறங்கிட்டேன் ஐயா. ಬಿಟ್ಟು ಕೆಳಗಿಳಿದೆ. எத்தனை பேர் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ಯೇಸುವಿನ ಕೈಗಳಂತೆ, இயேசுவே ಯೇಸುவே, நான் இறங்கி விட்டேன், ನಾನು ಇಳಿದು ಬಿಟ್ಟೆ, கீழே இறங்கி விட்டேன், ನಾನು ಇಳಿದು ಬಿಟ್ಟೆ, பெருமையை விட்டு, ಹೆಮ್ಮೆತನ ಬಿಟ್ಟು, பாரம்பரியங்களை விட்டு, ಪಾರಂಪರ್ಯ ಬಿಟ್ಟು, அவிசுவாசத்தை விட்டு, ಅಪನಂಬಿಕೆ ಬಿಟ್ಟು, குடியை விட்டு, ಕುಡಿತನ ಬಿಟ್ಟು, பிரைஸ் எல்லாம், பொய்யை விட்டு ಸುಳ್ಳನ್ನು ಬಿಟ್ಟು நான் இறங்கி விட்டேன் கீழே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இறங்கினது உண்மையானால் ನೀನು ಹಿಡಿದದ್ದು ನಿಜವಾದರೆ அவர் ஆசீர்வதிக்கிறது உண்மை. ಅವರ ಆಶೀರ್ವಾದ ನಿಜವೇ. அவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனிதன் அல்ல. ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯ அவர் ಅಲ್ಲ. சொல்லிய செய்யாது இருக்க மாட்டார். சொல்லிய செய்யாது இருக்க மாட்டார். ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡದೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவர் வாய் ஒன்றை சொல்லுமானால் அவருடைய கரம் அதை நிறைவேற்றும். ಅವರ ಬಾಯಿಂದ ಹೇಳಿದ್ರೆ ಅವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತದೆ. இன்றைக்கு இப்பொழுது ಈಗ உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை விட ನಿನ್ನ ಪಕ್ಕದ ಸಹೋದರನಿಗಿಂತಲೂ கிட்ட வாங்க பாஸ்டர், கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. பிரைஸ் லார்ட். பாருங்க, நாங்க 2 பேரும் இப்போ ஒண்ணாயிட்டோம். ನಾವು ಇಬ್ಬರು ಒಂದಾಗಿದ್ದೇವೆ. ஸ்தோத்திரம். ஒருவரை உரசிக்கொண்டிருக்கிறோம், ಒಬ್ಬರೊಬ್ಬರು ஒரு உரசுகிறோம். கவனமா கவனிங்க. பிரைஸ் லார்ட். ஹalleluya. கவனிச்சீங்களா? ಗಮನಿಸ್ತೀರಾ? இப்போ நீங்க நினைக்கிறீங்க ಏನ್ ನೆನೆಸ್ತೀರಾ? பாஸ்டர் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, ಪಾಸ್ಟರ್ ತುಂಬಾ ಹತ್ತಿರವಾಗಿದ್ದಾರೆ, அவங்களுக்குள்ள தடையே இல்ல, எல்லாம் ரொம்ப உரசுற அளவுக்கு ஒட்டி ಅವರ கொண்டு. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಅಂತರವಿಲ್ಲ, ಒಂದಾಗಿ ಜೋಡಿಸಿದ್ದಾರೆ. அப்படி நீங்களும் நானும் நினைக்கிறோம். ಹಾಗೆ ನಾವು ನೀವು ನೆನೆಸ್ತೇವೆ. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ನಿಜವೇನದು ಗೊತ್ತಾ? அதாவது சரீரம் ஒட்டுவது அல்ல, ಶರೀರ ಒಂದಾಗುವುದಲ್ಲ. பிரைஸ் லார்ட். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ಯೇಸು ಎಂತವರು ಗೊತ್ತಾ? உன் பக்கத்துல ஒட்டி கொண்டிருக்கிற சகோதரனை காட்டிலும் இயேசு இன்னும் உனக்கு அதிக சமீபத்தில் இருக்கிறார். ಓ, ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಿಂತಲೂ ನಿನ್ನನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಸೇರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உன் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனை காட்டிலும் ನಿನ್ನ ಪಕ್ಕದ ಕುಳಿತ ಸಹೋದರನಿಗಿಂತಲೂ இயேசு இன்னும் அதிக சமீபமாய் உனக்கு இருக்கிறார். ಯೇಸು ಅಧಿಕ ಸಮೀಪದಲ್ಲಿದ್ದಾರೆ. இன்னும் பக்கத்துல இருக்கிறார், இன்னும் ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾರೆ, இன்னும் பக்கத்துல இருக்கிறார். ಇನ್ನೂ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. நீ கவலைப்படாத, ನೀ ಚಿಂತಿಸಬೇಡ. இயேசு உன் கூட தான் இருக்கிறார். ಯೇಸು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದಾರೆ. இயேசு உன் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார். ಯೇಸು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ.
ಇದ್ದಾರೆ. இயேசு நீ செய்கிற வேலையோடு தான் இருக்கிறார். ದೇವರನ್ನ ಮಾಡೋ ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர் உன்னை கைவிடுவதே இல்லை. ಅವರನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் காலங்களை நியமங்களை மாற்றுகிறவர். ಕಾಲಗಳನ್ನು ಸಮಯಗಳು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇವೆ. நீ சொல்ல போகிறாய், ನೀನು ಹೇಳೋದು ಹೋಗ್ತೀಯಾ, நான் அழுத காலம் ஒன்று இருந்தது, ನಾನು ಅತ್ತ ಕಾಲ ಒಂದಿತ್ತು, நான் பசியில வாடின ஒரு காலம் இருந்தது, ಹಸಿವಿನಿಂದ ಜೀವಿಸಿದ ಕಾಲ ಒಂದಿತ್ತು, துணிக்கு கஷ்டப்பட்ட நாள் ஒன்று இருந்தது, ವಸ್ತ್ರಕ್ಕೆ ಕಷ್ಟಪಟ್ಟ ಕಾಲ ಒಂದಿತ್ತು, யாராவது ட்ரெஸ் பண்ணிட்டு போனா, யாராவது காஸ்ட்லியா ஒரு பொருள் வாங்கினா அதை ஆசைப்பட்ட காலம் இருந்தது. ಯಾರಾவது ಬಹು ಬೆಲೆಯುಳ್ಳ ವಸ್ತುವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ವಸ್ತ್ರ ಹಾಕಿಕೊಂಡು. ஆனால் 2026 வருஷம் அப்படி அல்ல. ಆದ್ರೆ 2026 ವರ್ಷ ಆಗಲ್ಲ. நீ எதையெல்லாம் விரும்பி இங்க வந்திருக்கிறாயோ, எதையெல்லாம் வாஞ்சித்து இங்க வந்திருக்கிறாயோ, அது உனக்கு கிடைக்கும், அது உனக்கு கிடைக்கும், அது இன்றைக்கே உண்டாகும். இதோ புதிய காரியங்களை செய்கிறார், அது இன்றைக்கே தோன்றும், இப்போது அது நடக்கும். ஆண்டவருடைய அகராதியில், ದೇವರ ಡಿಕ್ಷನರಿಯಲ್ಲಿ, ஆண்டவருடைய அகராதியில் ದೇವರ ಡಿಕ್ಷನರಿಯಲ್ಲಿ நாளைக்கு என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. ನಾಳೆ ಎಂದು ಹೇಳುತ್ತ ಕಾರ್ಯವಿಲ್ಲ. இன்றைக்கே, ಇಂದೇ, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ಇಂದೇ ಈ ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. இன்றைக்கே, ಇಂದೇ, எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கே, ಇಂದೇ, இன்றைக்கே, ಈ ದಿನವೇ, டுடே, ಈ ದಿನವೇ, டுடே, ಈ ದಿನವೇ, இன்றைக்கே ಈ ದಿನವೇ என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. உங்க கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು இதோ ಒರೆಸಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அற்புதர் இயேசு உன் நடுவில் வந்து விட்டார். ಅದ್ಭುತ ಮಾಡಿ ಯೇಸುವಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. இயேசு உன்னை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். ಯೇಸುವಿನ ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உங்க மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ಮನಸ್ಸು ದೃಢಗೊಳಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்களுடைய அபிசுவாசங்களை எடுத்து போடுங்கள். ಅಪರಿಮಿತ ಇಲಾಖೆ. இயேசு ರಾಜன் வந்து விட்டார். ಯೇಸು ರಾಜ ಬಂದಿದ್ದಾರೆ. நம் கூடும் இந்த இடத்துல. ನಾವು ಕೂಡಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ. ஹalleluya. உன் இருளான வாழ்க்கை மாற போகிறது. ಎಲ್ಲರ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತದೆ. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸಪ್ಪ. ஹalleluya. Hallelujah. நான் பேசும் பொழுது ನಾನು ಮಾತಾಡುವಾಗ என் உள்ளம் புல்லரிக்கிறது, ನನ್ನ ಹೃದಯ என் ಉಕ್ಕುತ್ತದೆ. சரீரம் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் புதுவித சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಒಂದು ಹೊಸ ಸಂದೇಶ ಉಕ್ಕುತ್ತಾ ಇದೆ. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. நாம் எல்லாரும் நாம் முழங்கால் படியிட ಎಲ್ಲರೂ போகிறோம். ಮೊಣಕಾಲಕ್ಕುವ. தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ದೇವ ಸಮ್ಮುಖವನ್ನು ದೃಷ್ಟಿಸುವ. Thank you Lord. Hallelujah. நன்றி 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 நன்றி. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி, ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, எல்லாரும் கண்களை மூடி. ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ இதோ உங்க ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಸಮಯ. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ சகோதரனே, ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. ನಿನ್ನ ಸುಖ ಜೀವಿತ ಬೇಗನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர், ನೆನೆಸುವುದಕ್ಕೂ ಬೇಡದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವ ಕರ್ತನು நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ನಿಮ್ಮ போகிறார். ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. Praise the Lord. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இடரல்கள், ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಕ್ಕಂತ ಅಂತರ, இடரல்கள், ತಡೆಗಳು, பிரச்சனைகள் ಸಮಸ್ಯೆಗಳು கர்த்தர் உடைத்து சுட்டு சாம்பலாக்க போகிறார். ಕರ್ತರು ಒಡೆದನ್ನು ಬೂದಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஓ ஹalleluya. Hallelujah. ஆமென். ஹalleluya. ரெண்டு நிமிஷம், 2-3 ನಿಮಿಷ, 2 நிமிடம் 2 ನಿಮಿಷ ஆண்டோடைய சமூகத்துல ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டு, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಪಿಸಿ, ஆண்டவரே, ದೇವನೇ, எல்லாவித மேட்டிமைகளை பாவங்களை விட்டு நான் கீழே இறங்கி விடுகிறேன். ಎಲ್ಲ ಹೆಮ್ಮೆತದ ಕಾರ್ಯ ಬಿಟ್ಟು ಕೆಳಗಿಳಿದು ಬಿಡುತ್ತೇನೆ. எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும். ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು. இந்த இரவிலே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் ಈ ஆண்டவரே. ರಾತ್ರಿ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು. கர்த்தர் உன் நிலைமையை மாற்ற போகிறார். ದೇವರಿನ ಜೀವಿತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. உன் வீட்டிலே இனி ಇನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಮುಂದೆ praise the Lord, ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நீ பார்க்க போகிறாய். ಆಶೀರ್ವಾದ ಪ್ರತಿನಿತ್ಯ ಕಾಣಲಿದೆಯಾ? இனிமேல் நீ உன் வாழ்க்கையில நஷ்டம் வருவதே இல்லை. ಇನ್ನು ಮುಂದಿನ ಜೀವಿತ ನಷ್ಟವು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. வீண் செலவுகள் வருவதே இல்லை. ಬೇಡವಾದ ಖರ್ಚುಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. பலவீனங்கள் சுகவீனங்களுக்கு நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. ಕಾಲನಿತೆಗೆ ಅಸೌಖ್ಯಗಳು ಅಳಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ಕರ್ತರು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಳಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. மாறும் இவ்வுலகினிலே மாறாதவும் கிருபை, மாறும் இவ்வுலகினிலே மாறாதவும் கிருபை, மாறிடும் மனிதே மாறிடுவார், மாறாத தேவன் இயேசு
இயேசுவல்லோ மாறிடும் மனிதன் மாறாத தேவன் இயேசுவல்லோ மாறும் இவ்வுலகினிலே மாறாத உம் கிருபை ஆமென். எல்லாமே மாறுகிற இந்த பூமியில் இயேசு மாறாதவர். ಮಾರ್ಪಡುವ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಬದಲಾಗದವರಾಗಿದ್ದಾರೆ. Jesus name. Jesus. Hallelujah. பட்டது போதும் சுட்டது போதும் கண்ணீரும் போதும் கவலைகள் போதும் பட்டது போதும் சுட்டது போதும் கண்ணீரும் போதும் கவலைகள் போதும் உன் கிருபை எனக்கு போதும் போதும் உன் கிருபை எனக்கு போதும் போதும் மன்னவா எனக்கு நீதான் வேண்டும் மன்னவா எனக்கு நீதான் வேண்டும் மாறி உலகினிலே மாறாத உம் கிருபை மாறி அம்மா உலகம் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் இயேசு மாறுவதே இல்லை மனுஷர்கள் ಬದಲಾಗಿ ಯೇಸು ಬದಲಾಗುತ್ತೇವೆ. மாறிடும் மனிதன் மாறிடுவார் மாறாத தேவன் இயேசுவல்லோ மாறிடும் மனிதன் மாறிடுவார். Amen, amen, amen. Hallelujah. 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 இப்பொழுது ಈಗಲೂ பேசலாம். பரலோகத்தின் முழு கவனமும் ಪರಲೋಕದ ಪೂರ್ಣ ದೃಷ್ಟಿ இந்த இடத்தை நோக்கி தான் இருக்கிறது. ಈ ಸ್ಥಳ ನೋಡ್ತಾ ಇದೆ. பேசலாம். Hallelujah. இயேசு ಯೇಸು சகலத்தையும் செய்ய வல்லவராய் நம் நடுவில் அவர் வந்திருக்கிறார். ಸಕಲವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾದವನಾಗಿದ್ದಾರೆ. இயேசுவே அல்லது தேவனே இங்க வந்து விட்ட பிற்பாடு ದೇವರೇ ಇಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ தேவ தூதர்களுக்கு அங்க என்ன வேலை அவர்களும் வந்திருக்கிறார்கள். ದೇವದೂತರು ಕೂಡ ಬಂದಿದ್ದಾರೆ. தேவ சமூகம் நம் நடுவில் வந்திருக்கிறது. ದೇವ ಸಮಗ್ರದಲ್ಲಿ ಇದೆ. நீ கேட்கிறது எதுவோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். ಕೇಳುವುದೆಲ್ಲರೂ ಒದ್ದಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? கேளுங்கள் ಕೇಳಿರಿ. கேளுங்கள் ಕೇಳಿರಿ. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ಕೇಳುವುದು ಎಲ್ಲರೂ ಒದ್ದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கேளுங்கள் தரப்படும். ಕೇಳಿರಿ ಒದ್ದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கேட்கிற எவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவர். ಕೇಳುವುದು ಎಲ್ಲರೂ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ஒரு நிமிஷம் 2 ನಿಮಿಷ எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ನೋಡಿ இந்த வருஷத்துல என்னை ஆசீர்வதி. ಈ ವರ್ಷವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. இந்த நாளிலே என்னை ஆசீர்வதி. ಈ ದಿನದಲ್ಲಿ என் ಆಶೀರ್ವದಿಸು. பிள்ளைகளை என் குடும்பத்தை கணவனை மனைவி ஆசீர்வதி. ನನ್ನ ಗಂಡನನ್ನು ಮಕ್ಕಳನ್ನು ஒரு சிறிய ஜெபத்தை எல்லாரும் சத்தமா செய்வோம். ಚಿಕ್ಕ ಪ್ರಾಣ ಎಲ್ಲರೂ ಹೇಳುವ. எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க ಎಲ್ಲರೂ ಕೇಳುವ. வாய்களை திறந்து கேளுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳುವ. அக்சால் அப்படிதான் கேட்டா. ಅಕ್ಷಾಗೆ ಕೇಳಿದಳು. அக்சால் அதை கேட்டால் ಅಕ್ಷಾಗೆ ಕೇಳಿದಳು. Amen. Jesus. Amen. உன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳ್ತಾ ಇದೆ. ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವಾತನು. ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் கூட. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬದ್ಧತೆಯನ್ನು ಕೊಡುವಾತನು. Amen. உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ. கவனிங்கள். ಗಮನಿಸಿರಿ. முதலாவது ஜெபம். ಮೊದಲನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ. ஆண்டவரே, ದೇವನೇ, நான் சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். ನಾನು ಸರಿಯಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಬದಲು பாவ வாழ்க்கையிலிருந்து சரியான ஒரு விடுதலை எனக்கு வேண்டும். ಪಾಪದ ಜೀವಿತ ಸರಿಯಾದ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. அதற்காக தான் முதலாவது ஜெபம். ಅದಕ್ಕಾಗಿ ಮೊದಲೇ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. அடுத்து மற்ற ஆசீர்வாதங்கள். ನಂತರ ಹೇಳಿದ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ என் பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை அடைய ನನ್ನ வேண்டும்? ಪಾಪದ ಜೀವಿತ ಬಿಟ್ಟವರಿಗೆ ಬರಬೇಕು.
உம்முடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட வேண்டும். ನಿಮ್ಮ ರಕ್ತ ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕು. அப்படிப்பட்டவர்கள் ಆ ರೀತಿಯಾದವರು உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. நல்ல ஆண்டவரே, ಒಳ್ಳೆ ದೇವನೇ, நல்ல வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ಒಳ್ಳೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. தேவரீர் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. ದೇವನೇ ನೀ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ இப்பொழுது ಈಗಲೂ ಕೂಡ யாரெல்லாம் பாவ வாழ்க்கையில விடுதலை வேண்டும், ಪಾಪ ಜೀವಿತ ಬಿಡುಗಡೆ நான் இயேசுவோடு வாழ வேண்டும், ಯೇಸುವಿನ ಜೀವಿಸಬೇಕು, நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும், ಯೇಸುವಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, இனி பாவத்தில் நான் இருக்க மாட்டேன், ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ, பாவ வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் ಪಾಪ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು என்று யாரெல்லாம் வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள், ಯಾರೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ಈಗ ಯೇಸುವಿನ உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் ரத்தத்தின் பெருந்துளிகள் விழுவதாக, அவருடைய பாவ வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவார்கள், பாவங்கள் சாபங்கள் பிசாசின் கிரியைகள் ஒவ்வொரு விட்டு வெளியேறுவதாக, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. இப்பொழுது பாவங்கள் இச்சைகள் விபச்சார ஆவிகள் வேசித்தன ஆவிகள் ஒவ்வொரு விட்டு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது விலகுவதாக, இப்போது விலகுவதாக. I bind in the name of Jesus. Hallelujah. Hallelujah. In the name of Jesus. விடுதலை விடுதலை உண்டாகட்டும், பாவ வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது, ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது, அந்த ரத்தம் உன்னை கழுவுகிறது, கழுவுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததாக ನಂತರ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದಗಳು, நல்ல சுகம், ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ, சமாதானம், ಸಮಾಧಾನ, கையிட்டு செய்கிற வேலையிலே ஆசீர்வாதம், ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡಿದ ಪ್ರತಿಯೊಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ, பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ, கணவன் மனைவிக்குரிய ஆசீர்வாதம், ಗಂಡ ಹೆಂಡತಿರ ಆಶೀರ್ವಾದ, பொருளாதார ஆசீர்வாதம், ವಸ್ತುಗಳ ಆಶೀರ್ವಾದ, பொன்னும் பொருளுக்கான ஆசீர்வாதங்கள் ಚಿನ್ನ ಬಂಗಾರದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು இந்த வருஷத்திலே ಈ ವರ್ಷದಲ್ಲಿ நீ வேண்டுவதை விட நினைக்கிறதை விட அதிகமாய் செய்யப்போம். ಕೇಳುವುದಕ್ಕೆ ಅಧಿಕವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்கள் நினைக்காத பொருள் எல்லாம் உங்க வீடுகளுக்கு வரப்போகிறது, ನೆನೆಸಿದ ವಸ್ತುಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ತದೆ, நீங்க எதிர்பார்க்காத உதவி எல்லாம் உங்க வீட்டை தேடி வரப்போகிறது. ಬಯಸಿದ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ಬರ್ತದೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக, ಒಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ. ஒவ்வொரு வீடுகளுக்கு இருக்கிற தரித்திர ஆவி, ಒಬ್ಬವರ ಮನೆ ದರಿದ್ರಾತ್ಮ, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கடன் தொல்லை என்கிற ஆவி ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಸಾಲದ ಆತ್ಮ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ಹೆಸರಲ್ಲಿ ஏழ்மைத்தனம் மாறட்டும், ಯೇಸುವಿನ ಬಡತನ ನೀಗಲಿ, தரித்திர ஆவியே ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறி இயேசுவின் ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗು, ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறி இயேசுவின் நாமத்தில், ಹೊರಗೆ ಹೋಗು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. நசனாகிய இயேசுவின் நாமத்தில் ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗಲಿ, ஆரோக்கியம் உண்டாகட்டும், ಆರೋಗ್ಯ ಉಂಟಾಗಲಿ, எலும்புகளுக்குள்ளே ಮೂಳೆಗಳಲ್ಲಿ, எலும்புகளுக்குள்ளே ಎಲುಬುಗಳಲ್ಲಿ, தசைகளுக்குள்ளே ಮಾಂಸದಲ್ಲಿ, நரம்புகளுக்குள்ளே ನರಗಳಲ್ಲಿ, ரத்த நாணங்களுக்குள்ளே ಗರ್ಭದ ಚೀಲಗಳಲ್ಲಿ இப்போது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗಲಿ. சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. ಸಜ್ಜಿಡಿದು ಬರಲಿ. ஒவ்வொருவரும் தொடுவோம் ஆண்டவரே. ಮುಟ್ಟಪ್ಪ, Touch Lord. ಮುಟ್ಟಪ್ಪ, தொடுவீராக, ಮುಟ್ಟಪ್ಪ, தொடுவீராக, ಮುಟ್ಟಪ್ಪ. தொடுவீராக. ஏசப்பா முட்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் முட்டப்பா. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகಲಿ. சுகம் உண்டாகட்டும். சுகம் உண்டாகಲಿ. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார், ಅನೇಕರು ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. தொட்டு கொண்டிருக்கிறார். ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. அநேகருக்கு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. சுகம் உண்டாகಲಿ. கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. ஹalleluya, ಪಡಿಸುವ. ஹalleluya, ஹalleluya. 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 அடுத்ததாக ನಂತರ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ உனக்காக உதவி செய்யும்படி, ನಿನಗಾಗಿ ಸಹಾಯ உன்னை ಮಾಡುವಂತೆ, பலப்படுத்தும்படி, ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತೆ, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ ஜெயம் எடுக்கும்படி ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತ ಜಯವಂತೆ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಅಭಿಷೇಕ ಬೇಕಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ இந்த பூமியில ஒரு மனுஷனாலும் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲು அந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அபிஷேகத்துக்காக ಆ ಅಭಿಷೇಕಕ್ಕಾಗಿ நான் உங்களுக்காக ஜெபிக்க ನಾನು போகிறேன். ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಎಲ್ಲ நல்ல முழங்கால் படிடுங்க. ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು ಹಾಕುವ. ஒரு அபிஷேகம், ಒಂದು ಅಭಿಷೇಕ, ஒரு புதிய வல்லமை. ಒಂದು ಹೊಸ ಬಲ. ஹalleluya, ஹalleluya. 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 Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸುವೇ. மேல் வீட்டறையில இறங்கின அதே தேவ வல்லமை, ಓ ಮೇಲಂತ ಸಿಡಿದ இயேசுவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் ಯೇಸುವಿನ ಮೇಲೆ இப்போது ஒவ்வொரு மேல இறங்கி வரட்டும். ஒவ்வொரு நிரப்புங்க ஆண்டவரே. Fill him Lord, ತುಂಬಿಸು. fill him Lord. ತುಂಬಿಸು. Hallelujah. Hallelujah. ஒவ்வொருக்கும் ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ வல்லமை, ಬಲವು, வல்லமை, ಬಲವು, அக்னி, ಬೆಂಕಿ, fire, ಬೆಂಕಿ,
வல்லமை எங்கே? இறங்கட்டும், ஓ, இடியுது. வல்லமை இறங்கட்டும், எங்கே எழுந்து பாரு. அக்னி அபிஷேகம் உண்டாகட்டும். அபிஷேகம் உண்டாகலே. சமாதடல மந்தரபா சபா. ஹalleluya. Thank you Jesus. நிகமர ஹந்தலபா கதிரமா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு தேவனே. ரமா ஹந்தலபா கதிரமா. Jesus. நாம் ஜெபிக்க போகிறோம். நான் பிரார்த்திச்சுக்கோங்க. Praise the Lord. ஸ்தோத்திரம். Thank you Lord. கிறிஸ்து ஜெபம். Jesus. Thank you Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் கிருபையும் சமாதான சகவாசமும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு தங்கி இருப்பதாக.